இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் தப்பு இல்ல அது. என்ன சேவியர் ப்ரோ டென்ஷன் ஆகுறீங்க? என்னாச்சு? டென்ஷன் ஒரு உச்சகட்டத்தில் இருக்கீங்க. டென்ஷன்லாம் இல்ல ப்ரோ. என்னவா? ஓவர் டென்ஷனு. ஓ என்ன சேவியர் ப்ரோ பஞ்சாயத்துலேயே இருக்குது எப்பத்தாலும். பஞ்சாயத்து 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 வந்துனே இருக்கு. நான் இப்போ லைவ் பார்த்தேன் ப்ரோ. ஒரு ஆடியோ ஒண்ணு கேட்டேன். இந்த மாதிரி வந்து பண்ணாங்க, இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஏதோ ஒண்ணு அவனா பண்ணிட்டு போறான், நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தாதான் தெரியுது அந்த சாய்க்கு வந்து எஜுகேஷனுக்கு ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு சொன்னவரு. இப்போ இதனால வந்து அங்க இந்த மாதிரி ஆகி போச்சு. அவர் வந்து அந்த ஸ்பான்சர்ஷிப் நடக்காம போச்சு. சரி அதை கேட்டவனதான் எனக்கு செம்ம ஆயிடுச்சு. நான் சாயை வந்து 7 வருஷமா பார்த்துன்னுக்கிறேன். அவன் ஃப்ரம் எப்போ வந்து பிடிஎஸ்ல ஜாயின் பண்ணானோ அப்பத்துல இருந்தே தெரியும் எனக்கு சாய. அவன் அப்பத்துல இருந்தே அப்படியே கஷ்டப்பட்டு தான் வந்துன்னு இருக்கிறான் அவனும். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் லண்டன் போறது. யாரு கிடைக்கும் சொல்லுங்க? அத வந்து இந்த மாதிரி கெடுத்து விடுறது பண்றது சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து நான் லைவே போறது கிடையாது சேனல்ல. 4 மாசம் ஆகுது. லாஸ்டா வேற ஒரு விஷயத்துக்காக வந்து லைவ் போட்டேன். அதுக்கப்புறமா சரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, இது எப்படி அதுவும் பிடிஎஸ்ல நடக்குது, எப்படி பேசாம இருக்க முடியும்? நான் வந்து பேசினுக்கிறேன். அந்த கிறுக்கு தாய்வழி வந்து இல்லாத பொல்லாத பேசினுக்கிறான் அவன். பார்த்தா அவர் வந்து குடியாரன் குச்சிட்டு பேசுவார்னா பார்த்தா நான் குடியாரன் குச்சிட்டு பேசுனால என் காசுல குடிக்கிறேன். நான் வாங்கி ஏன் சம்பாதிக்கிறேன், என் காசுல குடிக்கிறேன். நான் என்ன ஸ்பான்சர் காலில் வீந்து எனக்கு பருப்பு கொடு, செருப்பு கொடு, நெருப்பு கொடுன்னு கேட்டா உட்காந்து சாப்பிட்டுனுக்கிறேன். உன் சூத்துல கறி வளர்க்கணும்னா நீ உன் சொந்த காசுல வச்சு வாங்கி தின்ட்டு போ. அது எதுக்கு ஊரான் வீட்டு காசுல வேணும்ன்ற? ஒரு ஸ்பான்சர் ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா ஒரு லிமிட் இருக்கு. எனக்கு வந்து ஒரு கேமிங்ல வந்து எனக்கு ஒரு டேட்டா கேபிள் வாங்கி கொடுங்க, இல்ல ஒரு கிராபிக்ஸ் கார்டு வாங்கி கொடுங்க. அது ஸ்பான்சரோட விருப்பம். நீ கேக்குறீங்க கேமிங் ரிலேட்டடா. என் வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டி கொடுங்க, எனக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் பவுடர் வாங்கி கொடுங்க, எனக்கு வந்து உப்பு பாயிடு வாங்கணும். என்ன இதெல்லாமா கேட்பீங்க? சரி அது கூட கேட்குறப்பா. ஒரு கிலோ அரிசி வாங்கி கூட கேளுப்பா. அது வந்து ஒரு வந்து அனாவசிய பொருள் கிடையாது, அத்தியாவசியமான பொருள். உனக்கு வந்து யூடியூப்ல காசு வரல, எனக்கு 1 கிலோ அரிசி வாங்குறது காசு இல்லைன்ற. ஓகே. பாதாம் பருப்பு அது என்னென்னவோ பேர் ப்ரோ. அந்த பேர் பாக்குறேன் என் வாயிலே நுழைய மாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் ட்ரை ஃப்ரூட் இருக்கா நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். இப்படி டிசைனா நீ திங்கிறதுக்கு எதுக்கு? உன் காசை சம்பாதிச்சு நீ வாங்கி தின்ட்டு போ. அதை கேட்டா நீ என்ன வந்து உன் சேனல்ல வந்து உட்காந்து நான் அப்படி இவன் இப்படி நீ எத்தனை ரவுண்டு என் கூட உட்காந்து குடிச்ச? நான் அப்படி ஒரு குடிகாரன்றதை பாத்துல நீனு. உங்ககிட்ட ஆடியோ ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. நான் என்ன போடாம வச்சுனேன், நீங்க சொன்னீங்கன்றதுனால போடாம இருக்கேன். இல்லைன்னா அப்பயே போட்டு விட்டு போயிடுவேன். எந்த ஆடியோ? ஒரு ஆடியோ இருக்கு ப்ரோ. அதுவா? அந்த கால்ல அதுவா? ஆமா 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 ஆமா. உங்க கால்ல வேணா உழுவுறேன் அந்த ஆடியோ தான். எனக்கு அசிங்கமா இருக்குது. இப்படியாடா இருப்பானுங்க அப்படின்னு. அதெல்லாம் வேணாம் செய்யப்பா. அதெல்லாம் பிரளயமே ஆகி போயிடும். வேணாம் சட்டா இல்ல. இப்ப அது போடுற வரைக்கும் தான் இவனுங்க எல்லாம் பேசுவானுங்க வாய். இது போட்டா எங்க போய் வச்சுப்பானுங்க மூஞ்ச? நமக்கு இது அவசியமா? அது நான் ஏதோ சாய்க்காக இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கடுப்புல வந்து பேசினுக்கிறேன் நான். அது என்கிட்ட மாட்டி தொலை. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். சரி இது போய் சும்மா நான் வந்து சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் நானு. என்ன சொன்னா குடியார சொன்னா எப்போ இப்ப லைவ்ல சொல்லிக்கிறான். நம்ம சாட்ல இருந்து ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு, தனியா மெசேஜ் பண்றாரு. இந்த மாதிரி சொல்றான் ப்ரோ டிராட்ரிக்கும். ஜெயடி அந்த இது எடு, ரெக்கார்ட் எடு. இதெல்லாம் வந்து தப்பான பேச்சு இல்ல. எதுக்கு இப்படி பேசணும்? இருக்காத பேசிட்டு போ. எனக்கு வேணும் இப்போ. I want that. அப்படியே இருந்தா கூட என் காசு ப்ரோ, என் காசு. நான் என்ன வேணா பண்றேன், என் காசு. நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன், என் காசு அது. நான் இதுக்குதான் வந்து தெரியாம நைட்டோட நைட்டா அமுச்சுட்டேன் நானு பிளான்ல இருந்து. இதுக்குதான் வந்து எதுவும் இருக்கக்கூடாது, தெரியக்கூடாது, மறைச்சு வச்சுக்கலாம், இதோட நிப்பாட்டி அப்படியே அமுச்சுட்டலாம் அப்படின்னு அமுச்சுட்டேன் நான். தேவையில்ல இது வந்து சாயோட வாழ்க்கையில தெரிஞ்சு போய் எனக்கு அப்பவே எனக்கு இது பிடிக்காத விஷயம் என்னன்னா,
அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, சாய்க்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அது வந்து யாருனாலையும் வந்து தட்டி பறிக்க கூடாது. தவறான செயல். ஒருத்தனோட லைஃப் அது. ஒருத்தவங்க லைஃப் அதை ஒத்துப்பீங்களா எல்லாருக்குமே நீங்க? எல்லாருக்கும் கிடைக்கிறது. அதனால தான் நான் வந்து அன்னைக்கே வேணாம் அப்படின்னு சொல்லி ராத்திரியோட ராத்திரியா நான் அமுச்சு விட்டேன், தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு. நீ இவங்க தான் வந்து அதை கொடு இதை கொடு அதை கொடு இதை கொடு ராவடி அப்படின்னு எதோட அப்படியே போவேன். ராவடிக்கு சொன்னானா அம்மால அவ்வளோ திம்புறா ஜேவியர் ப்ரோவா, இதெல்லாம் நாங்களே எதுவும் சொல்ல மாட்டோம். ஜேவியர் ப்ரோவை அவ்வளோ திம்புறாயிடுச்சா? நான் கிட்டத்தட்ட 40 மினிட்ஸா போட்டுருக்கேன் ப்ரோ. நான் எதுவுமே பேசல அவனை பத்தி. நான் எதுவுமே அவனை அசிங்கமா திட்டல. எதுவுமே வந்து அவன் இது பண்ணல. அன்பார்லிமெண்ட் வேர்டே யூஸ் பண்ணல நான். இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி ஆடியோ இருக்கு. ஆடியோ எல்லாரும் கேட்டுனுக்குறாங்க. ஆடியோ எல்லாம் போட முடியாது ப்ரோ. அது வந்து மதன் ப்ரோ சொன்னாதான் போட முடியும். ஏன்னா அவர் வந்து எல்லாரையும் மூடி மூடி பாதுகாக்கிறவரு. யார் எது பண்ணாலும் உள்ள சொல்ல மாட்டாரு. அவங்க வந்து லீவ்ல போயிருக்காங்கன்னு சொல்லி சைலண்டா அனுப்பி விட்டுருவாரு. அதனால வந்து நான் இப்ப பேரே சொல்லிட்டேன், ராட்ரிகின் பேர் சொல்லிட்டேன். அதுக்கே என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. நான் அவர்கிட்ட கேட்காம தான் சொன்னேன். இப்ப நான் ஆடியோ போட்டேன்னா என்னோட கிரைம் லிஸ்ட் கூட்டிடும். அதனால ஆடியோலாம் போட முடியாது, அவர் சொன்னாதான் போட முடியும் அப்படின்னு சொன்னா அவர் வந்து அங்க பேசினுங்கிறாரு. அந்த ஆடியோ தான் எல்லாத்துக்கும் லீக் ஆகி போச்சு. அப்புறம் என்ன முக்காவாசி அது பேர் எல்லா தெரியாம இடத்துலயும் அது எல்லா இடத்துலயுமே இருக்குது. ஃபேஸ்புக்ல இருக்குது, இதுல டெலிகிராம்ல இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது. கடவுளே, இவனுங்க அமைதியாவே இருக்க மாட்டான்ல. வா இவனுங்க போனோமா பொச்சை முட்டு பிசிக்க மாட்டோமா, பறந்தமா எகிறோமா, ஸ்பைடர்மேன் போட்டோமான்னு இல்லாம நீ 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 எதுவும் பண்ணலன்னா உனக்கு ஏன் குறுகுறுன்னு இருக்கு உன் நெஞ்சு? நீ அதெல்லாம் பண்ணாதானே இப்படி இருக்கு? இவனுங்க வேற ஆடியோ போடுன்னு இவனுக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியணும். சேரும் அப்படியே பத்திக்கிட்டு எரியணும். எதையுமே மறக்கவே கூடாது. எதையுமே இது வந்து ப்ரூஃப் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் பாப்பேன். அவன் ஏதாவது ஏடகூடமா பேசுனானா நான் ஆடியோ போஸ்ட் பண்ணிட்டு போயினே இருப்பேன். என் சேனல்லே போட்டுருவேன். போஸ்ட் பண்ணிட்டு போயினே இருப்பேன். நான் இன்ஸ்டாகிராம்ல போடுவேன், எல்லா இடத்துலயும் போடுவேன். டாக் பண்ணியே போடுவேன். ராட்ரிக்குன்னு சொல்லிட்டு டாக் பண்ணியே போடுவேன். அதான் வலிக்குதாடி. அந்த அப்படி பண்றீங்க. யார் அவன்? என்ன குடியார தாய்லன்றான், பிச்சைக்கார தாய் வழி. அவன் பிச்சையத்தனகிறான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும். எத்தனை ஸ்பான்சர் இந்த மாதிரி காலி பண்ணானுங்களோ தெரியல. ஸ்ரீபுரோலாம் ஓடி போயிட்டாரு. எனக்கு இன்னமும் அது மேலே இது மேலே டவுட் ஆகுது. இதனால தான் போயிருப்பாங்க. அவருக்கு என்ன டார்ச்சர் கொடுத்தாங்களோ ஏது கொடுத்தாங்களோ. அவர்லாம் ஆள் அட்ரஸே காணும். எவ்வளவு ஸ்பான்சர் காணாம போனாங்க. இப்ப அதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி தான் ஏதோ டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் யாரும் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது. உங்களுக்கு தோணுதோ என்னன்னு தெரியல எனக்கு. என்ன சொல்லுவீங்க? விடுங்க ப்ரோ, போனா போது ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, இருக்கட்டும் ப்ரோ, தேவையில்ல ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா? நீ என்ன ஜேவியர் ப்ரோ குடிகார தாயிலின்னு சொன்னியா? ப்ரோ நீங்க பேசுங்க ப்ரோ. மத்தவங்க எல்லாம் பேசுறதுக்குலாம் எங்க ஆள் கிடையாது மதன் ப்ரோ. இதுதான் நான் சரி சொன்னியா? இங்க பாருங்க, நான் சொன்னேன் ப்ரோ. ஏய் இதெல்லாம் தப்புலடா. அவங்க சீனியர்ல. இப்போ நீங்க இல்ல ப்ரோ. இப்போ நீங்க வந்து அவங்க சீனியர் தானே. மாத்திட்டீங்க. நீங்க இது பண்ணுங்க. நான் அவர் எதுவுமே சொல்லலடா அவனை. அவர் எதுவுமே சொல்ல. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஸ்ட்ரீமர் நான் பேசினேன். நான் சாய் ப்ரோ பத்தி நீங்க என்ன கேளுங்க. நான் எதா இருந்தாலும் கான்சிக்வன்சஸ் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். வைஃப் பேசினாங்கன்றாங்க, வைஃப் பேசி இது பண்றாங்க. ஓகே, ஜாக்ஸ்பர் அவர்கிட்ட தான் பேசினாங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. நீங்க ஆடியோ இருக்கா என்கிட்ட கொடுங்க. நான் இன்னைக்கு கூட எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்ல இப்போ லைவ்ல கூட காட்டுங்க. ஒண்ணும் இல்ல. லைவ்ல வேணாம். அவங்க ப்ரோ தப்பா கூட எனக்கு மதன் ப்ரோ, எனக்கு கடவுள் சத்தியமா எனக்கு தெரியாது ப்ரோ அவங்க என்ன பேசினாங்கன்னு கூட. நீ ஏன்டா அலோவ் பண்ற? நீ ஏன்டா அலோவ் பண்ற இதெல்லாம்? என்ன கேட்க கூடாது ப்ரோ. நீ அவர் பிடிஎஸோட சீனியர். அவரு தான் பிடிஎஸோட ஓனர். நான் இல்லாத அவரு தான் பிடிஎஸ் பாத்துக்கிட்டாரு. ஜேவியர் ப்ரோ, விசால் ப்ரோ. சரி நீங்க இல்லாதப்ப யாரெல்லாம் என்னென்ன பேசுனாங்க? யார் என்ன பேசினா உனக்கு என்னடா? நீங்க சரி விடுங்க. யாரு என்ன பேசினா சொல்லுங்க மதன் ப்ரோ. நான் தப்பா பேசினா நீங்க சொல்லுங்க மதன் ப்ரோ, நான் கேத்துக்கிறேன். சரி பேசுறதுக்கு எங்க ஆள் கிடையாது மதன் ப்ரோ. ஒரே சரி எனக்கே ஒண்ணு புரியல. எதுவுமே சொல்ல மாட்டாரு. நான் இங்க பாரு நீங்க தனியா லிவ் போட்டு என்ன பத்தி பேசுறது நீங்க யாரு ப்ரோ? நான் உங்களை பத்தி நீங்க பேசுனதுனால தான் ப்ரோ நான் பேசுவேன். அப்படிதான் ப்ரோ பேசுவேன்.
நான் பேசுவேன் ப்ரோ. நான் பிடிஎஸ்ல பேசுங்க, உனக்கு முன்னாடியே நானே இருக்கேன் ப்ரோ. பேசுவேன் bro. நானு நானே பேசுவேன், நானே பிடிஎஸ்ல பேசுவேன். உனக்கு முன்னாடி எனக்கு இருக்கேன். ராடு நானே ராடு பேசுவேன். ஒன் சேரு என்ன ஒரு சேரு பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? வெயிட் பேசுங்க பண்ணு பாப்போம். வெயிட் பண்ணு ராடு பேசுங்க. இரு ராடு என்ன பேசு? என்ன சோ பேசு? இது நான் ராடு பேசுறேன். நீ போய் என் லைவ் ரீவைண்ட் பண்ணி பாரு. ராடு பேசு ப்ரோ. நான் தான் பேசுனேன். நீ லைவ் போய் ரிவைன் பண்ணி பாரு. நான் தான் சொன்னேன். என்ன இப்போ என்ன பண்ணுவ? ஒன்னும் என்ன பண்ண பண்ணிக்கோ? சொல்லவே இல்லையே. ஆ, நீ பேசிக்க பண்ணு. அதான் சொன்னேன். நல்லா முடிஞ்சது பண்ணு. நான் என்ன குடிகாரனா இப்போ? இருந்தா என் காசுல குடிச்சுன்னு இருக்கிறேன். அப்படியே ப்ரோ வச்சுக்கோ. நீ நீ குடி எதுக்கு குடிக்காம போ. நீ எனக்கு என்ன எதுக்கு ப்ரோ? மத்தவங்க எனக்கு காசுல என்ன ப்ரோ பிச்சை ஃபர்ஸ்ட்? எடுத்துன்னு இருக்கிற? யார் மத்தவன் காசுல பிச்சை பிச்சை? எடுத்துன்னு நான் இருக்கிற? உழைச்சி இங்க சம்பாரிச்சிட்டு இருக்கேன். புரியுதா? அவர் என்ன வளர்த்து விட்டு இருக்காரு. நான் அதனால தான் நன்றியா அதான் இருக்கேன். புரியுதா? பிச்சை நான் வந்து எடுத்த நான் ஆடியோ லைவ் இருக்கு ப்ரோ. போட்டா ப்ரோ எனக்கு காசு. நான் லைவ் போட்டா தான் எனக்கு காசு. இல்ல சும்மா வந்து உட்கார்ந்து இந்த பிச்சை தூக்கி எடுத்த கொடுக்க ஆடியோ இருக்கு மாட்டாங்க ப்ரோ. யாரும். நீ நீ பிச்சை எடுத்த வந்து என்ன ஆடியோ இருக்கு பேசுறது? ப்ரோ. நீ கொடுத்திருக்கியா எனக்கு ஓத்தா ரூபா? பிச்சை எடுத்தடா புண்டை. நீ நீ என்ன புண்ட பேசுறது? நீ வந்து ஃபர்ஸ்ட் காசு கொடுத்தியா? ஓத்தா நான் மைக்லாம் கொடுக்கலடா. பேசாத. ஸ்பான்சர் அப்புறம் கொடுத்தான்ல. நீ கேக்குற? காசு தானே கொத்த வச்சு யார் தின்னுக்கிற கொடுத்தாங்களோ உட்காந்து. அவங்க வந்து பேசிட்டோம். யார் கொடுத்தாங்களோ அவங்க வந்து பேசிட்டோம். நீ எல்லாம் பேசாத. வருவாங்க பேசிட்டோம். வர சொல்லு. யார் வருவாங்க. வந்தாங்களோ யார் இவருக்கு கொடுத்தாங்களோ அவங்க காசும் வந்து வேற பேசிட்டோம். கொடுப்பாங்க. இந்த மாதிரி வேற வந்து நின்னு பேசவும் செய்வாங்க இவருக்கு. யாரு பேசினா? ஃபர்ஸ்ட் பேசினா நான் பேசினதா? நான் பேசினா ஃபர்ஸ்ட் உனக்கு ப்ரூவ் பண்ணு. ஓகேவா? சும்மா தேவையில்லாமலாம் பேசின்னு இருக்காது. ப்ரோ நான் ஆடியோ போட்டு விட்டு போயிடுவேன் மதன் ப்ரோ. பேசு ப்ரோ. போடு ப்ரோ. ராடு 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 இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இரு 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 ஏன் வந்து எப்பவுமே வந்து ஒரு பதட்டலே இருக்கு. ஒரு வெயிட் பண்ணிக்கிரு. ஏன்டா அவரு இவ்வளவு நாள் உனக்கு தெரியாதா? என்ன பார்த்ததுல இருந்து சேவியர் ப்ரோ பாக்குற. அவர் சீனியரு. அவர் இது எஸ்எக்ஸ்பி டெஸ்ட்னு இது எஸ்எக்ஸ்பி டெஸ்ட்னு ஒன்று இருக்கிறது தெரியாதா? சேவியர் ப்ரோ எஸ்ஆர் ப்ரோனா யாருன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு புரியல. எனக்கு புரியல என்ன எல்லாத்தையுமே தூக்கி எறியறீங்க. எனக்கு புரியல. எனக்கு அப்பெல்லாம் சேவியர் ப்ரோ, இப்ப என்ன இப்படி? ஒரு காலத்துல சேவியர் ப்ரோ இப்ப என்ன தூக்கி? எனக்கு புரியல ராடு. என்னடா புண்டா கிண்டாங்கற எனக்கு புரியல ஜி. தெரியாது. டேய் சேவியர் ப்ரோ யாருனே தெரியாது. நான் அவர்ட்ட பேசினது இல்ல. அவர் என் சாட்ல நான் பார்த்ததும் இல்ல. எனக்கு யாருனே தெரியாது. எனக்கு உங்க மூலியமா தெரியும். நீங்க பேசுங்க. நீங்க என்ன இப்ப கூட திட்டுங்க. சப்பா கடவுளே. நான் உங்களுக்கு மரியாதை தரேன். தலை வலிக்குது. பேசணும்ல எனக்கு இங்க கேட்கலாம் இருக்க முடியாது மாதிரி. யாருமே உன்னை எதுவுமே சொல்லலையாடா. யாருமே உன்னை எதுவுமே சொல்லலையாடா. இங்க பாருங்க நான் வந்து கான்ட்ராஸ்ட். இது வந்து சாயோட பிரச்சனையே ஒழிய ஒன்னோட பிரச்சனை கிடையாது. இது எனக்கு சாய் ப்ரோ கிடைக்கிறது. நான் அவருக்கு வர விடாம தடுக்கணும்னு நினைச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஏதாவது வந்து அவங்க ஸ்பான்சர் கோடி கணக்கா வந்து எனக்கு கொடுத்துட்டு இல்ல சாய் ப்ரோக்கு வர காசு எனக்கு கொடுத்துட்டு நான் என்ன சந்தோஷமா இருக்க போறேன்? எனக்கு எங்க அம்மா சத்தியமா சொல்றேன். இப்ப கூட ஒரு ரூபாய் கூட உட்கார்ந்து இருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு தெரியும். சும்மா வந்து பேசுறவங்க ராடு உனக்கு பாரு நீ நிறைய வந்து தப்பு பண்ற. நான் இப்பயே சொல்றேன் பொறுமையா இரு. நான் பொறுமையா இரு. எதையுமே பொறுமையா தான் ஹேண்டில் பண்ண முடியும். அல்ல கோவத்துல நான் எவ்வளவோ விட்டுருக்கேன். பொறுமையா இரு. பொறுமை தான் எப்பவே முக்கியம். அதாவது என்ன தெரியலன்னு சொல்ற, என்ன பேசினாங்கன்னு தெரியலன்னு உனக்கே தெரியலன்ற. இப்ப நீயே ஆடியோ அவுட் ஆகி எல்லாத்துக்குமே லீக் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. வீட்டை சொல்றவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு. நாங்க தான் அதை மறைச்சு வேணாம் வெளியே போக கூடாது மறைச்சு விட்டுருக்கோம். மறைச்சு வச்சிருக்கோம். எல்லாருக்குமே தெரியுது. நீ ஏன் சொல்ற அவங்க நான் அலோவ் பண்ண அவங்க பேசுறாங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியலன்னு சொல்ற. இப்ப கேட்டா நான் பாரு ஒரு ஸ்டாண்டர்டு டேக் ஒன் ஸ்டாண்ட். நீ உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் எனக்கு தெரியாது. நான் என்கிட்ட வந்து டேய் நீ எப்படிடா வந்து இரு. சரி இரு இரு. ஜாக் ஸ்பேரோ ப்ரோ லாக்டவுன் காலத்துல இருந்து இருக்காரு. லாக்டவுன் டைம்ல இருந்து இருக்காரு. சரியா? அவர் வந்து ஓஜியோட ஸ்பான்சர். இரு வெயிட் பண்ணு. இப்போ நீ அவருக்கு வந்து ஒரு சாட் பண்றாங்க. சாட் போறாங்க. ஓகே ஃபைனா. இப்போ அதுல இருக்க கான்டெக்ட் தானே பேசுறாங்க. நீ ஏன் ஏதேதோ பேசுற ஏதோ வர உன் மேல இல்லாத அலிகேஷன்லாம் நீ ஏன் வச்சுக்கிற? புரியுதா? உனக்கு புரியலையா? இப்போ உனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்ற. கரெக்டா? உன் வீட்டுல என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்ற. கரெக்டா? தயவு செஞ்சு போய் வாட்ஸ்அப் சாட் போய் எடுத்து பார்த்துட்டு வந்து பேசு. அதுல இருக்க வாய்ஸ் சாட்டு அதுல இருக்க எல்லாத்தையும் போய் தயவு செஞ்சு எடுத்து பார்த்துட்டு அப்புறம் பேச. அரை மணி நேரம் நாள் இங்கே இருக்கும். போ ஒன்னும் பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு போ. தெரிஞ்சிட்டு வா. அப்பதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தெரியாம ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியாது. நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது எப்படி வேணா போகும். நீ போய் தயவு செஞ்சு போயிட்டு வா. எனக்கு இல்லைன்னா ஜேவியர் நீங்களே கூட அந்த ஆடியோ அனுப்பிச்சு விட்ருங்க. நான் தொடர்றதா இல்லை. எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. அதெல்லாம் எனக்கு அது எனக்கு பிடிக்காது. நீ வேணா தயவு செஞ்சு போயிட்டு அந்த ஆடியோ கேட்டு வந்துரு. ஜேவியர் ப்ரோ நீங்க கொடுத்துருங்க. ஜேவியர் ப்ரோ உனக்கு இல்லைன்னா யாராவது அனுப்பிடுங்க. நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அனுப்பிடுங்க. எனக்கு அந்த கான்டாக்ட் நான் எனக்குலாம் அனுப்ப ஜெயனுக்கு அனுப்பிடுங்க. எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாட் இன்ட்ரெஸ்ட். அது இன்ஸ்டாலே அனுப்ப முடியாது ப்ரோ. நீ போயிட்டு வா. இப்ப செட் ஆகாது. தயவு செஞ்சு போ. நாட் குட். நீ போயிட்டு நீ கேட்டுட்டு வா. நான் மறுபடியும் வெயிட்டிங் பண்ண கூப்பிடுறேன். சரி மதன் எனக்கு ஒரே ஒரு இதுதான். ஓகே இப்போ தயவு செஞ்சு போ. வேணாம் மாறி சண்டை போடுங்க.
ஒரே இதானா புரியல. தா 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 தார தா 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 தா. ஜெயானிக்கு அனுப்பிட்டேன் ப்ரோ. ம். அவன் பேசியிருக்கான் லைவ்ல. நீங்க அப்படியே என் லைவ் திருப்பி பாருங்க. இந்த விஷயம் நான் பேசின அப்புறம் தான் நான் அவனை திட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி நான் அவனை பேசியிருக்கேன்னா கேளுங்க. குஷ்டு நான் பேசுறேனா இல்ல குஷ்டு நீ வீட்டுல கிடக்குறானான்னு தெரியல. மொத்தா உன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு மயிறு உனக்கே தெரிய மாட்டேங்குது. இப்ப நான் பேசட்டுமா ப்ரோ? இதே மாதிரி ஐயோ நான் பேசட்டுமா? வேணாம் வேணாம். ஐயோ கடவுளே அப்புறம் கடவுளே, அப்புறம் நான் வந்து கட்டி இல்ல காப்பாத்தி எல்லா வாய் எல்லாத்தையும் எதுவும் பேசக்கூடாது ப்ரோ. மறைச்சு மறைச்சு எதுவும் கட்டி பேசக்கூடாது. காப்பாத்தி வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு உடைக்காதீங்க. தயவு செஞ்சு இத்தனை வருஷம் நான் வந்து கட்டி காப்பாத்தி எந்த பிரச்சனையும் வெளியே போவாம மறைச்சு மறைச்சு வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அமைதியா இருங்கப்பா. அமைதி கடைப்பிடிங்க. சேவியர் ப்ரோ டென்ஷன் ஆனீங்கன்னா செட் ஆகாது. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. இப்ப என் பாய்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணுகிறானுங்க, என்ன ப்ரோன்னு. நான் நாளைக்கு ஃபுல்லா அவனை அபியூஸ் பண்ணிட்டோமா இன்ஸ்டாகிராம்ல, அவனை ஃபுல்லா டாக் பண்ணி இறக்கட்டுமா நானு? சபா சரி, விடுங்க. சண்டை போடாதீங்க. வாய் வார்த்தை விடக்கூடாதுல்ல ப்ரோ. நான் இருக்கிறத பேசினுங்கிறேன். என்ன இருந்ததுன்னு உனக்கே தெரியல. அப்ப நீ என்ன கிளாரிட்டில வந்து என்னை பத்தி பேசணும்? நீ நான் உன்னை பத்தி இல்லாத பொல்லாத பேசினா நீ என்ன எது வேணாலும் திட்டிக்க, எது வேணாலும் பண்ணிக்க. ஆமா நான் வந்து நீ பண்ணாத சொல்லிட்டேன்ப்பா, தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாரி கேட்டு போறேன். இந்த இடத்துல இருக்குல்ல, அந்த விஷயம் இருக்கிறதுனால தான் நான் இப்ப பேசுறேன். எனக்கு என்னத்துக்கு நீ எதை வாங்கிட்டு போனா என்ன, எதை பண்ணிட்டு போனா எனக்கு என்ன? நான் பேசினது என்னோட பாஸ்கரோட ஃபர்ஸ்ட் பிளேயரு சாய் எடுத்ததுல அந்த டைம்ல கோஸ்ட் எம்ஓசோவிக்கு அப்புறம் யாரு? சாய். இப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அதனால அந்த விஷயம் அஃபெக்ட் ஆகுது, அதனால நான் பேசுறேன். என்னை பத்தி பேசுறதுக்கு நீ யாருன்னா உன்னை பத்தி பேசல. சாய்க்கு இந்த மாதிரி ஆச்சு, அது எதனால ஆச்சுன்னு பத்தி பேசின்னு இருக்கேன். அப்ப சாய்க்கு பின்னாடி இதெல்லாம் வருது இல்ல, அப்ப எப்படி பேசாம இருக்க முடியும்? நீங்க இதே மாதிரி அமைதியா எல்லாரையுமே பொக்கிஷமா மூடி வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணிட்டு போறானே உங்களுக்கு தெரியாது. யார பத்தி பேசாதீங்கன்னுங்க, யார பத்தி நீங்களும் பேசாதீங்க. நீங்க என்ன என்கிட்ட இங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் பாருங்க, எல்லா இடத்துலயும் எல்லா பிரச்சனையும் இருக்குதான் செய்யும். நாம தான் வந்து மூடி மறைக்கிறது தான் ஒரே. இப்ப என்ன பண்றது? எல்லாத்தையும் சொன்னா அப்புறம் எல்லாருக்கும் யாரையும் பிடிக்காது. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை வாட்டி நடந்துக்குது இது எத்தனாவது வாட்டி சொல்லுங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க சேவியர் ப்ரோ, இது யாரு அவங்க பண்ணலாம்? உம்மால அந்த பசங்க வந்து அவங்கள பண்ண வைக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து வெளியே இருந்து நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றனால ஸ்பான்சர்ன்ற பேர்ல வந்து அவங்கள ட்ரிகர் பண்றாங்க. அப்படி உங்களுக்கு புரியுதா இல்லையா? அந்த பொட்டையில போடுற எலும்பு துண்டுக்கு இந்த நாய் வாழாடிட்டானுங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் இருந்தாங்க உங்களுக்கு தெரியாதா? இவங்க தூக்கி எறிஞ்சதுக்காக நம்மளுமே தூக்கி எறிய முடியுமா? உங்களுக்கு புரிஞ்சு ஒண்ணு புரியவே மாட்டேது உங்களுக்கு. இவனுங்க பண்ணல, இவனுங்க பண்ணல நினைக்கணும்ல. இப்ப நீங்க நினைக்கிறீங்கல்ல அவனுங்க பண்றதுக்காக நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, இது அவங்க நினைக்கணும்ல. நாம மூடிதான் மறைக்கணும், வேற வழி கிடையாது. அவங்க வந்து செல்ஃபிஷா இருக்கும்போது நீங்க மட்டும் என்னத்துக்கு அப்படியே பொதுநலமா இருக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். வேற ஒண்ணும் கிடையாது. பொதுநலம் இல்ல, கிளான் லீடர் நானு. கிளான்ல பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் பார்க்க முடியும். பிரச்சனையாவே இருக்கட்டுமா? போய் ரேங்க் புஷ் பண்ண ஆவாதா? வேற எவ்வளவோ இருக்கு, அதை பண்ண ஆவாதா? லைவ் ஸ்ட்ரீம் தூக்கம் இல்லாம ஸ்ட்ரீம் போட்டுக்கிறோம், அது ஆவாதா? எங்களுக்கு இதான் வேலையா? எங்களுக்கு இது வேலையா? எங்களுக்கு கருமம். நான் அப்ப கூட வந்து நான் பேசும்போதும் இது வந்து டைரக்டா வந்து அவங்க வந்து தெரிஞ்சு அதை அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணல. இவங்க பண்ற விஷயத்தினால எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மொத்தமா வேணான்ட்டு போயிடுறாங்க ஸ்பான்சரு, ஒருத்தர் பண்ற விஷயத்தினால அப்படின்னு தான் பேசினேன். ராட்ரிக் வந்து கெடுத்து விட்டான், ராட்ரிக் வந்து இந்த மாதிரி சாய்க்கு வந்து ஸ்பான்சர்ஷிப்பை நாசம் பண்ணி விட்டான் அப்படின்னு நான் பேசினேன். கேளுங்க, நான் பேசினேன் 45 நிமிஷத்துல எதனா ஒண்ணு. நானே வார் வந்து லிட்ரலி இவனுங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு செட் ஆவானுங்க, நம்ம மட்டுமே நமக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குதுன்னு வார் இவங்களுக்கு போட்டது ஏன் தப்பு தான். எப்பயும் போல நான் வந்து என்னோட வேலை பார்த்துட்டு மிஷின் வாங்கிட்டு நான் சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கணும். இவனுக்கு எக்கேட கெட்டு ஒளிஞ்சா என்ன, செத்தா என்ன, சாவாட்டி என்ன அப்படின்னு. அதுதான் வந்து கூப்பிட்டு இவனுக்கு பெரிய பூலை, இவனுக்கு பெரிய பிளேயரு, இவனுக்கு ஓத்தானுங்க புளுத்துனானுங்கன்னு போட்டு நான் போட்ட பில்டப்புக்கு தான் இவனுக்கே தலைக்கு ஏறி போச்சு. பார்த்தா ஒரு புழு தெரியாத லபடிக்கா பால் சூத்தடிச்சு அப்பவே போய் பொச்சு முட்டு போய் ரேங்க் புஷ் பண்றா போட்டேன் அனுப்பிச்சுட்டு இருக்கணும். கடைசி வரைக்கும் 10 வருஷம் 5 வருஷத்துல ஊம்பிட்டு இருந்திருப்பானுங்க. நான் பண்ணதுதான் இதுல மிகப்பெரிய ஒரு தப்பே நான் பண்ணதுதான்.
இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, நீங்க கேட்கல, அவ்வளவுதான். செத்துருவானுல எல்லாரும் கிளான்ல இருக்கோம், நாம மட்டும் தான் உயிரோடு இருப்போம். மதனா bro. வாட்ஸ் கோயிங் ஆன், வாங்க வாங்க ஜோக்கர் ப்ரோ. நீங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜ் தான் ப்ரோ. ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனக்கு போதும், எனக்கு இது ஓகே அப்படின்னா அவன் கிளம்பி போயினே தான் இருப்பான். புரியுதா உங்களுக்கு? கடுப்பா இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு லெவல் தான். இப்ப பாருங்க, அவன் கிளம்பி போயிட்டான். கேட்டா நான் வார் விளையாடல, எனக்கு ஒரே மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு ரிலாக்ஸா இருக்கணும். நான் விளையாடவே நான் சத்தியமா நல்லா கவனிச்சு நான் விளையாடவே வேணாம்னு சொல்லுவேன். யாரும் விளையாடாதீங்கடா அப்பா அப்படிதான் சொல்லுவேன். விளையாடாதீங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். என்ன எனக்கு வந்து மைண்ட் ஃப்ரீயா இல்லை அப்படின்னா, நீங்க வந்து வார 1 லட்சம் ரூபாய், ஒரு நாள் ஜெயிச்சா 10,000 ரூபாய் 15,000 எல்லாம் காசு பார்த்துட்டானுங்க. ஐயோ தயவு நான் வேணாங்க, நான் ஐயோ தயவு கைஸ் தயவு செஞ்சு யாரு நானே இவனுங்க நானே வேணான்ற ஒரு முடிவு தான் வருவேன். இவங்க தான் ராவடி பண்ணி வாரு பிடிச்சி நம்ம ராவடி பண்ணுவாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு உண்மையாலுமே, சத்தியமா இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. எனக்கு வெறி ஆகுது, எனக்கு வெறி ஆகுது, தலதாமரை வலிக்குது எனக்கு. உட்காந்து வந்து பேசினுக்கிறானு. இவன் பேசினா பேசிட்டு போறான். இதை விட மோசமா பேசுறவனுங்க எல்லாம் பார்த்தாச்சு 7 வருஷத்துல. ஐயோ சேவியர் ப்ரோ, பிரச்சனையே இவனுங்க இல்ல சேவியர் ப்ரோ, பிரச்சனையே ஐயோ இந்த இவங்களுக்கு புரியவே மாட்டிக்குது. இப்ப நரேன்னு வெளியே போனான், ஓகேவா? நரேனுக்கு ஒரு பிரச்சனை நடங்க. ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து வாச்சா பூச்சா நான் இருக்கேன்டா, உனக்காக உயிர் கொடுக்குறேன்டா, வாடா உன்னை பெரிய அழகிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவனை எப்படி முடிச்சாங்க? 1 வியூஸ் 2 வியூஸ் ஒண்ணுமே இல்லாம, 1 வியூ சூப்பர் சாட் இல்லாம, ஒரு மெம்பர்ஸ் இல்லாம, இங்க இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை பண்றதுக்காக மட்டும்தான் எலும்பு துண்டு போடுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது இவங்களுக்கு. சரி நானும் என்ன பண்றேன், சரி ஓகே ஏதோ வர வரைக்கும் வாங்கி வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும்னு விட்டுறேன் எல்லாத்தையும். சரி ஏதோ ஒண்ணு பொழைக்கிறானே, வாழ்றானு, சந்தோஷமா இருக்கானு அப்படின்னு. இவனுங்க இதை வச்சு ராவடி பண்ணி ஒரு பெரிய விஷயமா எடுத்து அவனுங்க ஏதோ வந்து பிளான் எல்லாம் போடுறாங்க. அப்படியே இப்படி ஒரு பிளான் போடு, அப்படி ஒரு பிளான் போடு, நீ இதை பண்ணு, நான் அதை பண்றேன், நீ இதை இப்படி போடு அப்படி போட்டு. டே இங்க வத்தா 8 வருஷம் ஸ்ட்ரீமிங்கோட அப்பண்டா நானு மாலை ஏன்டா ராவடி பண்ணிட்டுக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் தன்னோட யூடியூபே பார்த்துக்க முடியாத பூல்ல நான் மொத்த ஈகோ சிஸ்டத்தையே அவ்வளவு பேரை வளர்த்து வச்சிருக்கேன்டா. அதோட ராவடி பண்ணிட்டுக்கிறீங்க. முதல்ல நீங்க உங்களை வளர்த்துக்கங்கடா, அப்புறமேட்டு எனக்கு நான் ஒரே ஒருத்த போதுண்டா. நரேனுமே உண்மையாலுமே சொல்ல போனா அவன்ட்டு அமைதியா நல்ல இதாக இருந்தான். அவனையும் இதே மாதிரிதான் எலும்பு துண்டு போட்டு தூண்டி விட்டு இது பண்ணி அவன் ஓரளவுக்கு வந்திருப்பான். அவனுக்கு கொஞ்சம் உண்மையாலுமே டேலண்டான பையன் தான். எல்லாத்துக்கும் இதே பண்ணி முடிச்சு விடுறாங்க. அது இந்த பொட்டைகளுக்கு உண்மையாலுமே தெரியவே மாட்டேங்குது. எலும்பு துண்டு போடுறது உங்களை அறுக்கதாண்டா லவுடே அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. எதுக்காக ஒருத்தன் போய் எலும்பு துண்டு போட்டுக்கிறான்? கூப்பிட்டு போய் குஜிலி மஸ் பண்ணதான். எத்தனை தடவை சொல்லியாச்சு, டே ஏமாறாதீங்க ஸ்பான்சர்ன்ற பேர்ல வரவன் பிரச்சனை கிரியேட் பண்றாங்க இல்லையா, பிரச்சனையை முடிக்க வரவன் இல்லை அப்படின்னு கோடி முறை சொல்லிட்டேன் நான். எவனோ ஒரு எலும்பு துண்டு போறதுக்காக உக்காந்துக்கிட்டு இங்க வந்து கிளான்குள்ள வந்து திருகல் வேலைய பார்த்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இதுக்குதான் செய்வோ 4 பேரு. நான் வந்து தலையா அடிச்சுக்கிட்டேன். நான் மறைக்கிற வரைக்கும் தான் பிடிஎஸ். நான் எல்லா பிரச்சனையும் மறைக்கிற வரைக்கும் தான் பிடிஎஸ். எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பிடிஎஸ்ஸே கிடையாது. நான் மறைக்கிற வரைக்கும் தான். எல்லாரும் பண்றையும் தப்பையும் நான் மறைக்கணும். நான் காலைல இருந்து நைட் வரைக்கும் லைவ் போடணும், இது வார் நடத்தணும், வார்ல டிராஃபிக் கொண்டு கொடுக்கணும், பிரைஸ் கொடுக்கணும், இவங்க பண்ற தப்பெல்லாம் மறைக்கணும். இதுதான் வேலை. இப்படி இருந்தாதான் பிடிஎஸ். ஏதாவது அதனால்தான் நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம 3 பேரை கிளான்ல இருந்து விசாரன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டேன். ரீசனை சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு, பூனை சொல்லு, ஆளை சொல்லுன்னுக்கிட்டு. ரீசன் நான் அதுக்கு சொல்லணும். ரீசனே வேணாம். கிளான்ல வேணும்னா வச்சுக்கிறோம், வேணாம்னா முடிச்சு போச்சு. அதை சொல்லி இதை சொல்லி வந்து கிளான்ல இருந்து இது பண்ணோம், கிக் அவுட் பண்ண. நான் அன்னைக்கே அப்பா நைட்டோட நைட்டா அப்படியே போயிருங்கடா, யாருக்கு தெரியாம அப்படியே போயிருங்கடான்னு தளத்திலேயே அடிச்சுட்டேன். அதுக்குதான் ஏற்கனவே இந்த வீடியோ லீக் ஆகி எல்லா பக்கம் தெரிஞ்சு, எல்லா ஸ்பான்சருக்கு எல்லா பக்கம் தெரிஞ்சு போச்சு. நான் அதனாலதான் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு காரணம் அது ஒண்ணுதான். எது சொன்னாலும் வந்து போட்டு அடிப்பாங்க. அவங்கள போட்டு இப்படி பண்ணிவிட்டியா. இப்போ எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும். ஒருத்தன் லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்,
ஒருத்தவனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, ஒருத்தன் பிரான்ஸ் போறான் அப்படின்னா அவன் அவ்வளோ 1/2 மணி நேரம் ப்ரோ. என்ன ப்ரோ 1/2 மணி நேரம்? அந்த 5 லட்சம்ன்றது எனக்கு என்ன ப்ரோ 10 நிமிஷம் ப்ரோ. 10 நிமிஷம் லைவ் போட்டேன்னா 10 நிமிஷத்துல உங்களுக்கு தெரியாது எத்தனை பேரை காப்பாத்திருக்கீங்க, எத்தனை உயிர் காப்பாத்திருக்கீங்க, எவ்வளவு அந்த டைம்ல உங்களுக்கு தெரியாதா? 10 நிமிஷம் ப்ரோ. ஒரு 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 சேரிட்டி ஸ்டீம் போட்டா 10 நிமிஷத்துல சாய்க்கு ஃபீஸ் கட்டிடுவேன் நானு. அந்த மாதிரி பண்ணா பிரச்சனை வரும்ன்றதுக்காக தான் ஒவ்வொருத்தரையும் தேடி போய் ஒவ்வொருத்தரையும் இன்வைட் பண்ணி கூப்பிட்டு கேட்டு இது பண்ணுங்க அது பண்ணுங்க, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை பண்ணுங்க இது பண்ணுங்க அப்ப பண்ணுங்க இப்படி பண்ணுங்க திருப்பி கொடுத்துறோம் அது கொடுத்துறோம்னு போய் ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வாய்ப்பு இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நீங்க அந்த மாதிரி ஒருத்தர் வந்து உங்க கூட இருக்கிற பொட்டையே உங்களை கெடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது படிப்பு வாழ்க்கையோட விஷயத்துல அதுதான் ப்ரோ ப்ரோவோக் ஆகுது. அதுதான் பிரச்சனையே அங்கதான் வருது. அது பண்ணக்கூடாது. அது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை விட்டுறது தான் முக்கியம். அதுல போய் உட்காந்து நோண்டிக்கிட்டு எனக்கெல்லாம் ஒண்ணுமே வேணாப்பா, நான் எனக்கு லைவ் போட்டாவே போதும், எனக்கு எந்த கூதியும் வேணாம், உண்மையாலுமே எனக்கு சூப்பர் சாட் கூட வேணாம், எனக்கு மெம்பர்ஷிப் வேணும், எதுவுமே எனக்கு மிஷின் கூட வேணாம், நான் பாட்டுக்கு ஜாலியா போறேன், எனக்கெல்லாம் எல்லாமே இருக்குது. இவனுங்கெல்லாம் வந்து முக்கியமான ஒரு இதை போட்டுட்டு அடுத்த வாழ்க்கையோட பயணத்தை நோக்கி ஒவ்வொருத்தனோட வாழ்க்கையில போகும்போது அங்க போய் உனக்கு வேணும்னா நீ வாங்கிக்கோ, அடுத்து அந்த தடுக்க கூடாது ப்ரோ. அடுத்து அந்த அதுதான் வந்து எல்லாரையும் ட்ரிகர் ஆக்குனது அது ஒண்ணுதான். அதுதான் எல்லாரையும் ட்ரிகர் ஆக்குச்சு. ஒருத்தர் விடாம ட்ரிகர் ஆக்குறதுக்கு காரணம் எல்லாம் என்ன அப்புறம் கூடவே இப்படி பண்ணிட்டானுங்க, என்ன அப்புறம் பொட்டைய வேலை பார்த்துட்டானுங்க அப்படின்னு எல்லாருக்குமே வேலையாகுது. இப்ப சொன்னா நீங்க போய் கேட்பீங்க, அவங்க போய் வேற ஏதாவது பண்ணுவீங்க, தேவையில்லாத வேலை நடக்கும்டா. நாங்க நைட்டோட நைட்டா எல்லாரையும் யாருக்கு தெரியாம அனுப்புறதுக்கு காரணமே இதுதான். எல்லாரையுமே யாருக்குமே தெரியாம அனுப்புறதுக்கு காரணம் இது ஒண்ணுதான். பிரச்சனை வரக்கூடாது, அவங்களுக்கு இதனால வந்து இந்த பாதிப்பு வரக்கூடாது. அவங்க பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு ஏதோ வாழ்க்கையை பார்த்துட்டு போறானுங்க, அவனுங்க பாட்டுக்கு ஏதோ போய் வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கானுங்க, முடிஞ்சிருச்சு. இப்ப உங்களுக்கே தெரியும், யாருனாலும் அப்படியே நாங்க பாட்டுக்கு அமுச்சு விட்டுருவோம், போங்கடா நீங்க நைட்டோட நைட்டா நாங்க அமுச்சு விட்டுருது. அது எப்பவுமே நாங்க அதை கிளியர் கட்டா பண்ணுவோம். நாங்க யாருக்கும் கெடுதல் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறோம். நாங்க கர்மா என்னைக்குமே அடிக்கும். அதனாலதான் நாங்க வந்து எங்களுக்கு கெடுதல் பண்ணா கூட நாங்க ஒதுங்கி நின்னுக்கிறோம். நீங்க ஒருத்தர் தான் எங்க ரீசன் கேட்டு சாவடிக்கிறீங்க. எங்களை விட்டுருங்கன்னு சொன்னா கேட்கறதே கிடையாது. ரீசன் சொல்லுன்னு எங்களாதான் பாவம் பண்ண வைக்கிறீங்க. நாங்க எல்லாத்துலயும் ஒதுங்கி நிக்கிறோம். எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, வெளியே அனுப்புறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா அது ஒரு காரணம் இருக்குன்னு முடிச்சுட்டு போறது பெட்டர். சீனியர் இப்ப நாங்களே வந்து இப்ப எங்களுக்கும் தான் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. நாங்களாம் வந்து ஏதாவது சொல்றோமா, ஏதாவது வாய் திறக்கிறோமா, மூடி மறைச்சிக்கலாம் எல்லாத்தையும். இதுக்கு மேல எதுக்கு? ரெண்டாவது ஃபேமிலி தயவு செஞ்சு இன்வால்வ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் வேலை செய்யற இடத்த ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கேன், தயவு செஞ்சு ஃபேமிலி இன்வால்வ் பண்ணாதீங்க. எனக்கு தலை வலிக்குது. நான் ஹோட்டல் நடத்துறேன்னா லாட்ஜ் கீஜ் ஏதாவது நடத்துறேன்னா உட்காந்து கேமிங் போட்டுக்கிறேன். நான் ஃபேஸ் கேமே போட வேணாம்னு நான் சொல்லுவேன் எப்பவுமே. போடாதீங்கடா, அதனால ஏதாவது பிரச்சனை வரும்டா, நீங்க கெட்ட வார்த்தை பேசுறது வந்து மூஞ்சோடு தெரிஞ்சிச்சுன்னா கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்துட்டானுங்கன்னா ப்ரூஃபே எந்த ப்ரூஃபும் அதுக்கப்புறம் சரிப்படாத. குமாருக்கெல்லாம் அத்தனை வீடியோ இந்த குமார் பொட்டையனுக்கு அத்தனை வீடியோ வாய்ஸ் கனெக்டோட இது சாக்கோ கத்தனை வீடியோ, ராட்ரிக்கு அத்தனை வீடியோ, கெட்ட வார்த்தை பேசுறது அத்தனை வீடியோ, அவ்வளவு வீடியோ இருக்கு. கேட்டியா? கேட்டுட்டேன். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. சாய் ப்ரோ பத்தி ஒரு வார்த்தை மொத்தம் 17 ஆடியோ இருக்கு. இதுல கம்மியா தான் இருக்கு, ஏகப்பட்ட ஆடியோ இருக்கு. சரி, எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லேன். ஐ ஹேவ் ஒன் நீட் கிளாரிஃபிகேஷன். சொல்லுங்க. நீ தானே கேமர்? ஆமா. நீ தானே இஃப் யூ வாண்ட் எனிதிங் நீ தானே யூ ஹேவ் டு ஆஸ்க் நோ. எல்லா இதெல்லாம் நீ தானே கேட்கணும். என்னதான் நீங்க ட்ரை பண்றீங்க? வாட் யூ ட்ரைங்? இத்தனை வருஷம் கேமிங்ல இது நான் பார்த்ததே இல்லை. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஐ மீன் கேமிங் ஃபார் 8 years. இது நான் எங்கேயுமே பார்த்து இல்லையே. என்னதான் பிரச்சனை? இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்திருக்கு, ஞாபகம் இருக்கா? ராட்ரிக் சேனல் போனா ப்ராப்ளம் வருது கொஞ்சம். நான் கூட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ராட்ரிக் கொஞ்சம் நீ மட்டும் ராட்ரிக்கு ஃபேமிலி இன்வால்வ் பண்ணாத ராட்ரிக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கு. ஒருத்தவங்க வந்து ஃபேமிலி இன்வால்வ் பண்ணா எல்லாருமே அது கேட்பாங்க, அது என்னன்னு
இது பண்ணுவாங்க. நான் சொன்னேன்னா இல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, யூ டூ வாட் எவர் இன்னொரு விளாக் சேனல் கேமிங்கா இருக்கணும். நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன்ல, புரியுதா இல்லையா? இது வந்து சி அந்த கான்டெக்ஸ்ட் வந்து சி நீங்க இதை அலோவ் பண்றதுனால தான்டா பிரச்சனை வருது எப்பவுமே. நீங்களா மட்டும் இருந்தா எப்பவுமே ப்ராப்ளம். ராட்ரிக் தான் நான் பிடெஸ்ட்ல எடுத்தேன், ஒன்று புரிஞ்சுக்கோ சரியா? ராட்ரிக்கோட கேமிங் சேனல் தான் இது சரியா? இது 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 பிரச்சனையே பாரு. நீங்க அன்வான்ட் திங்ஸ் நிறைய கொண்டு வரதுனால தான்டா ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. இதை எப்படிதான் நாங்க தடுத்துக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு வாட்டியும்? நீயே சொல்லு, நாங்க எப்படி வந்து இதை தடுக்கிறது? இன்னும் என்னென்னவோ பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன் தான் இப்படி பண்றீங்க? அதாவது நீங்க வரீங்க, இப்ப நாங்க உங்களுக்கு என்ன செட் பண்ணி வச்சிருக்கோம்? காலைல இருந்து லைவ் போடுறீங்க, நைட் வரைக்கும் லைவ் போடுறீங்க, போராடுறீங்க, ஜெயிக்கிறீங்க, வெற்றி பெறீங்க, அடுத்த நாள் லைவ் ஆரம்பிக்கிறோம். கரெக்டா? இதானே கேமிங், இதானே வேலை செய்யற இடத்துல. அவ்வளவுதானே? நீ ஏன்னா எதையோ கொண்டு வந்துட்டு இருக்கிற, என்னென்னவோ கொண்டு வர, புதுசா எடுத்து வரடா. நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் இருங்க, நான் எதுக்கு சம்பந்தமே இல்லாம நான் கொண்டு வரதுக்கு எனக்கு என்ன இருக்கு? ராட், நீ மட்டும் இல்ல ராட், எல்லாருக்குமே எல்லாரும், நாங்களாம் மட்டும் நாம அனாதையா ராட்? எல்லாருக்கும் எல்லாரும் இருக்காங்க. இதுதான் ராட், இவ்வளவுதான் ராட் இருக்கணும். இது வேலை செய்யற இடத்துல இதுதான் ராட் கோடு. இந்த கோடு தாண்டக்கூடாது. நான் இப்ப ஒண்ணு இல்ல, இப்போ இருங்க, இப்போ எனக்கு வந்து நாளைக்கு வந்து எனக்கு இப்ப உன் கூட ஒருத்தர் ஒண்ணு பேசுறாங்க சரியா? உனக்கு பின்னாடி வந்து ஆடியோ இப்படி வருது. உங்களோட பிரைவேட் சாட் எப்படா வெளியே வரும்? எனக்கு ஒண்ணு சொல்றா, உங்களோட பிரைவேட் வாட்ஸ்அப் சாட் எப்படா வெளியே வந்துச்சு? கிவ் மீ ஒன் ஃபக்கிங் ரீசன் ஃபார் திஸ். உன் கூட ஒன்னு சொல்றாங்க, உன் கூட நேரா, ஆனா உன்னோட பிரைவேட் வாட்ஸ்அப் சாட் எப்படி வெளியே வருது? எனக்கு அது மட்டும் சொன்னேன், அதுக்கான ரீசன் மட்டும் சொல்ல. எப்படி வரும் வாட்ஸ்அப் சாட் வந்து? இப்போ நாம வந்து ஒருத்தங்க நம்புவோமா? ஓகேவா? சி வெயிட், அகைன் ஐம் சேயிங், சி வாட்ஸ்அப் அதுவும் உன்னோட பார்ட்னரோட வாட்ஸ்அப் சாட், உன்னோட பிரைவேட்டோடது சரியா? அந்த வாட்ஸ்அப் சாட் எப்படி வெளியே வருது? எப்படி வெளியே வருது? எனக்கு அதுக்கு மட்டும் என்னால அது எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. எப்படி அது வெளியே வரும்? நாம அலோவ் பண்ணாதான் வரும், நாம பேசினாதான் வரும் தம்பி ராஜா. ஐயோ, இதுக்குதான்டா நான் வேணான்றேன், இதுக்குதான் நான் வேணான்ற ராடு, இதுக்குதான் நான் வேணான்னு கதறது. இதுக்குதான் டேய், இது வேலை செய்யற இடம்டா, வேணா நிறுத்துங்கன்னு. இது வந்து இது சம்பந்தமே கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஐயோப்பா இங்க பாரு, டீசென்ட்டா இருக்கிறது இவ்வளவுதான். இங்க பாரு, இந்த டிஸ்கார்ட் இருக்கு, இன்னும் ஏகப்பட்ட. மதன் ப்ரோ, உங்களுக்கு தெரியாதது நிறைய விஷயம் இருக்கு ப்ரோ. இப்ப எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சில ஸ்பான்சர்ஸ் வந்து பர்சனல் அட்டாச் ஆவாங்க, ஒரு சில ஸ்பான்சர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பேசுறாங்க, போயிருவாங்க. ராட் மறுபடியும் சொல்றேன், இங்க பாரு, பர்சனலா அட்டாச் ஆயிக்கோ, பர்சனல் அட்டாச் அகைன்ஸ்ட் யுவர் பர்சனல். ஆனா அது வெளிய வருது ராட், இட் இஸ் கமிங் அவுட். புரிஞ்சுக்கோ. எங்களுக்கு விட இங்க பாருங்க, நாங்க வந்து முட்டாள் மாதிரி இருக்கோம். நாங்க வந்து எல்லாரும் கிடையாது ராட், கிடையாது. இரு as a clan leader நான் இத ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, யார்கிட்டயும் நம்பாதீங்க, டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க ஐயோ எனக்கு என்னடா புரிஞ்சுக்க. இங்க பாரு, ரோன் ப்ரோ எங்களுக்கு பண்ணாது கிடையாது, கோக்கர் ப்ரோ எங்களுக்கு பண்ணாது, இவ்வளோ ஸ்பான்சர் எல்லாருமே எங்களுக்கு பண்ணாது கிடையாது. ஆனா நாங்களாம் போய் யார்கிட்டயும் நின்னது கூட கிடையாது, போக கூட மாட்டோம். ஏன்? தேர் இஸ் a limit for everything. இவ்வளவுதான் லிமிட், இந்த லிமிட் தாண்டக்கூடாது. வேலை செய்யற இடத்துல இவ்வளவுதான் லிமிட், இது தாண்டக்கூடாது. எனக்கு அது தெரிஞ்சதால ஏன் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்டா, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்டா. நீ ஞாபகம் இருக்கா? பிடிஎஸ்ல எடுத்துக்க முடியுமா நீ கேட்ட ஞாபகம்? என்ன சொன்னேன்? ராடு பிரச்சனை பண்ணுவாங்க, ராடு உனக்கு புரியாது, இது ஒரு மாதிரியான இடம், எல்லாரையும் நம்பாத, இது நம்பாத இடம் நான் சொன்னேன் இல்லையா? நான் ஏன் யாரையுமே நம்புறது இல்ல? நான் யாரையுமே கடைசி வரைக்கும் எப்பவுமே நம்ப மாட்டேன், யாரையுமே நம்ப மாட்டேன். ஏன்னா காலைல இருந்து வரோம், வேலை பாக்குறோம். ஒரு பர்சனல் சாட் நீ அட்டாச் பண்ணாதான் சொன்ன, வேணே அட்டாச் ஆகுற. பர்சனல் சாட்லாம் போடாதீங்கன்னு சொல்றேன். நீங்க மறுபடியும் நிறைய இந்த இஷ்யூ வந்துச்சு, நீங்க அதை தாண்டியும் நீங்க பண்றீங்க. மறுபடியும் ஃபேமிலில இன்வால்வ் பண்ணீங்கடா, வேணாண்டா, பிரச்சனை வரும்டா, இதெல்லாம் நம்ம எங்கடா இருக்கோம், நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்டா, புரிஞ்சுக்கூடானா. எது சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறீங்கன்னா நாங்க உங்களை ப்ரொடெக்டடா பண்றோம். இது வரும்னு நான் முன்னாடியே சொன்னேனேடா, 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னா நடக்கும் ராடு.
நான் சொன்னா நடக்கும். ஒரு பர்சனல் சாட் வெளியே கொண்டு வர அளவுக்கு நீங்க விட்டுட்டீங்க. நான் அதுக்கு தான் வேணான்னு தலையா அடிச்சுக்கிட்டேன். வேணான்னு சொல்றது காரணம் இந்தா இருக்குதா ஜோக்கர் ப்ரோ 1/2 மணி நேரம் பண்ணாது இல்ல. ஆனா என்னைக்கா போய் பாத்துருக்கோமா அவர் வந்திருக்காரா? ராடு உனக்கு புரியவே மாட்டேங்கிறாரு. நாங்க நாங்க கேமிங் பொல்யூட் ஆகக்கூடாதுன்னு தான் நாங்க இதை வச்சிருக்கோம் எப்பவுமே. அவுட் சைடர் நீ லைஃப்குள்ள விட்டுட்டு உன்னோட பர்சனல் சாட்லாம் வந்து லீக் ஆக வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இன்னமும் நீ நாயை கற்பிட்டு. எனக்கு ஒரே ஒன்னு விஷயத்துல ட்ரிகர் ஆச்சு. நீ எப்படி வந்து உன் ஒய்ஃபை காலில் உழுறன்னு சொல்ற வைப்ப நீ? எனக்கு அது புரியவே இல்லை. எந்த தன்மானம் எப்படி தன்மானத்தை இழக்கிற? எப்படா போய் யாரு அவுட் சைடர் யாருமே தெரியாத இல்ல ஒரே சரி எனக்கு இல்ல அந்த ஆடியோல நீ கேளு. நான் உங்க காலில் உழுவுறேன் அப்படின்னு உன் ஒய்ஃப் சொல்லிருக்கு. எப்படா ஒரு தன்மானம் இருக்கு? நீ வந்து எப்படா அலோவ் பண்ணுவ? how dare you allow this? எந்த இதுல நீ அலோவ் பண்ற? எனக்கு புரியவே இல்லை. என்ன கோபப்படுத்தாத. நான் கேட்டுட்டு தான் பேசுறேன். 100 தடவை கேட்டேன். போய் சொல்லிருக்கு நான் காலில் வேணா உங்க காலில் உழுவுற எனக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு. எப்படா நீ அதை சொல்லலாம்? எப்படா சொல்ல விடலாம்? நீ தானா நிக்கணும். இப்போ இல்ல எனக்கு வந்து ஒரு வைஃபை ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு வந்து பிசிக்கு ஒரு அப்கிரேட் தேவை. எனக்கு தலைவலிக்குது. இங்க பாரு, நீ ஏதாவது வந்து கேட்டா இங்க பாரு, எனக்கு இல்லாத பிரச்சனை கிடையாது. ஏதாவது வந்து கேட்டா உம்மால எல்லாத்தையும் அடமான வச்சே கொடுப்பேன். என்ன பேசுற நீ? அங்க என்ன நடக்குது? நீ என்ன பேசிட்டு இருக்க? சாமி இருக்கு. நீ இப்படி பண்ணி இப்படி எல்லா பக்கமும் இதாச்சுன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அவன் அந்த அளவுக்கு போயிருக்காங்க. எப்படி அந்த அளவுக்கு போய் எல்லாரும் கேள்வி சொல்ல மாட்டாங்க? எப்படி எப்படிடா போய் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறோம். சாவறதே காலையில் நைட் வரைக்கும் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறோம். அப்ப என்னடா நீ தானா நிக்கணும் எல்லாருக்கும் குடும்பத்துக்காக? நீ எப்படி அலோவ் பண்ணலாம் அத போயிட்டு? எனக்கு புரியல ராஜா, எனக்கு சத்தியமா புரியல. நீ போய் கேட்டு வா. இல்லன்னு மட்டும் சொல்லு. நீ இல்லன்னு மட்டும் சொல்லு. இல்லன்னு மட்டும் சொல்ல பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, இவங்க வந்து பேசிட்டு இருந்தது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு. அவங்க வந்து அவருக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருந்திருக்கு, அவர் எவ்வளவு சொல்லியிருக்காரு தெரியுமா? வந்து எனக்கு புரியல. அது என்ன கதை? என்ன கதைனா போய் கேட்டு வராடு. அது முந்திரி வாங்குறதுக்காக. ஐயோ அப்பா கடவுளே, என்னால முடியல. உண்மையாலுமே என்ன நடக்குதுன்னே தெரியல. இது என்ன இளவுன்னு கூட புரியல எனக்கு. சரி விடுங்க, முந்திரி வாங்குறது பாதாம் வாங்குறது அது வேற கதை. இதுல எங்க சாய் ப்ரோ கதை இருக்கு பேசிருக்காங்க. அவை எந்த இடத்துல வந்து இருக்கு இல்லாம சொல்ல மாட்டேன். இருக்கு பேசிருக்காங்க. சொல்லிட்டாங்க. சாய் அன்னைக்கு வந்து சாய் வந்து பண்றத வந்து நிறுத்திட்டு பண்ணுங்கன்னு சொல்லி இங்க பாரு ஸ்டார்ட் ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் ஸ்டார்ட். புரிஞ்சுக்கோ, நான் மறைப்பேன் எல்லாத்தையும். உங்கள மாதிரியே எல்லாரும் இருக்க முடியாது மதனா. நீங்க வந்து ஒரு மாதிரி இருக்கலாம், வேற ஒருத்தர் கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும். அவங்கவங்க பேசுறது அவங்கவங்க பர்சனல் சாட் வந்து இது நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க என்கிட்ட டைரக்டா கூப்பிட்டு இந்த மாதிரி பேசிருக்காங்க, இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. இது ஐயோ இத நான் 3 நாளா தடுக்கிறேன். நான் அன்னைக்கே நைட் ஒண்ணு வேணான்னு அன்னைக்கே அனுப்பிச்சுட்டேன். நீ தான் ஏதோ பெரிய இதாட்டம் லைவ்ல போட்டு ஐ ஹவ் கிக்டு ஃப்ரம் பட் இதெல்லாம் எதுக்கு? நான் எப்பவுமே ஒண்ணு பண்ணனா நல்லதா பண்ணுவேன். பாரு, எனக்கு முதுகுல குத்தாதவங்களே கிடையாது. ஆனா விலகி வந்துருவேன், அவங்கள்ட்ட இருந்து விலகி வந்துருவேன். நானு விலகி வந்துருவேனே ஒளிய சொல்லுங்க ஒன்ன இல்ல. ஐயோ வாட் தி ஃபக், நான் உன்னை எதுவுமே பண்ணலடா. நான் உன்னை நீ வேணான்னு தானே உன்னை ஒதுக்கி தானே வச்சிருக்கேன். வேணா நீ போய் நீ பாரு, உன்னை நான் வார வேலை கூட சொன்னேன். உனக்கா தனி டீம் கொடுத்தேன், நீ தானே வேலைக்கு போன. நான் உங்ககிட்ட எல்லாமே சொன்னேன். டேய் ஒரு ஸ்பான்சர் வந்து ட்ரிகர் பண்றாங்க, வேலை காட்டுறாங்க, பார்த்து இருந்துக்கோ. நான் அந்த இது தரமாட்டேன், நீ வெளியே இருந்துக்கோ. உனக்கு ஒரு டீம் தர, ஐஜல் டீம் தரணும். உனக்கு ஐஜல் டீம் கொடுத்தேன், நீ தானே விளையாடலன்னு போன. நான் உன்னை விளையாட வேணான்னு சொல்லல, கரெக்டா? உங்களை நான் விளையாட வேணான்னு சொல்லல, நீங்க தான் போனீங்க, கரெக்டா? அதோட நீ படுங்க. அப்படியே உங்க சைடே எடுக்காம உங்களை அப்படியே ஷேடோ பண்ணி அப்படியே கிளான்ல இருந்து கிக் அவுட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அழகா உங்களை வெளியே அமிச்சேன்.
நீங்க ஒரு ஜாலியா இருப்பீங்க. நீங்க என்னடா இன்னைக்கு இப்ப லைவ போட்டு அதுவா இதுவா இத கொடுங்க ப்ரூஃப கொடுங்க அத போடு இத போடு. நான் இல்ல 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 இதுல வந்து நான் சம்பந்தமே கிடையாது. ராடு நான் உனக்கு நல்லதானடா சொல்றேன். என் வைஃப்ன்றதால நான் இப்ப ராடு நான் இப்ப கூட நான் உனக்கு நல்லதாடா பண்றேன். இப்ப நான் வந்து எந்த தப்பு பண்ணல. நீங்க என்ன கிக் அவுட் பண்ணிருக்கீங்க. சரி ஓகே என் வைஃப் பண்ண தப்பு அதெல்லாம் பேசாதடா. இதுக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது. பட் எனக்கு கிக் அவுட் பண்ணீங்க. சரி ஓகே ஒத்துக்கிறேன். சரி நான் ஒன்னு கேக்குறேன். சாக்கோ ஈஸ்வா எதுக்கு கிக் அவுட் பண்ணீங்க? டேய் விசாரணைக்கு தான்டா நாங்க கிக்கோட்டே பண்ணோம். ஈஸ்வா வந்துட்டான்டா. அடுத்து இங்க பாரு அடுத்த நாள் ஈஸ்வா வந்துட்டான்டா. அண்ணே நான் அவன் கூட விளையாடலண்ணே தயவு செஞ்சு என்ன பிடெஸ்டே சேர்த்துக்கணும். நான் அங்க போக மாட்டேன். என்ன போட்டு அங்கெல்லாம் போட வேலை பண்ணிடுவானுங்கண்ணே அப்படின்னு ஈஸ்வா அடுத்த நாளே வந்துட்டான்டா. அவன் வாரே விளையாட போறான்டா. ஈஸ்வாட்ட கேள்றா. அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டான். சாக்கோக்கு தான் இப்ப விசாரணை நடந்திருக்கு. சாக்கோ தான் ஏதோ டிஸ்கார்ட்ல போட்டு ஏதோ மார்பிங் ஏதோ பண்ணிட்டு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கு. அது விசாரணை இருக்கு. இங்க பாரு எதுனாலும் விசாரணை பண்ணிட்டு தான் நாங்க பண்ணுவோம். பண்ணாமலாம் இது. ரெண்டாவது எனக்கு ஒண்ணே ஒண்ணு சொன்னேன். நாங்க வேணான்னு விலைக்கு போனா நல்லதுக்கு தான் நினைச்சுக்கோ. யாருனாலும் லைவ் போட்டா யாருனாலும் வியூஸ் இப்ப பிசி கேம் விளாண்டிங்களே நல்லா தானடா போயிட்டு இருக்கு. உங்களை இது வரைக்கும் வந்து பிசி கேம் போடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பேன். இது வரைக்கும் ஒரு வார்த்தை இல்ல சொல்ல. நல்லா தானே போனீங்க. நல்லா தானே இருந்தீங்க. நான் அப்படியே உங்களை ஷேடோ பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாம தானே வெளியே அனுப்புனேன். ஏன்னா எனக்கு வேற வேலை இருக்கு. அடுத்த டீம் எடுத்துட்டு அடுத்தது போட்டு வார் போட்டு அடுத்தது போயிடுவேன். நானா வந்து நீயா வந்து எனக்கு கோட் பண்ணிவிட்டாங்க அப்படி பண்ணிவிட்டாங்க. முதல்ல என்கிட்ட வந்து பிளேம் கேம் ஆடாத. அப்படியே ஒரு உத்தம நாட்டம் என்கிட்ட ஆடாத. எனக்கு பிடிக்கவே ஏன் தெரியுமா ஒண்ணு பிடிக்காது. ஏன்னா நானே எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சு அமைதியா இருந்துருவேன். நானு அமைதியா இருந்துட்டு போயிட்டே இருப்பேன். அந்த பக்கம் ஒரு பிரச்சனை பண்ணா கூட உன்னை முடிக்கணும்னு பார்க்க மாட்டேன். அப்படியே ஒதுங்கிடும். எல்லாத்துக்கிட்டையும் ஒதுங்கி தானே போனோம். இவரு எல்லாத்தையும் ஒதுங்கி தானே போனோம். எல்லாத்தையும் இப்ப கூட ஒதுங்கி தானே போனோம். இப்ப கூட இங்க தப்பா உட்கார்ந்து இருக்கிறது ஒரே ரீசன் என்ன தெரியுமா? இவங்க வந்து சொல்லி இருக்கிறது வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சாய்பரை பத்தி பேசல இருக்கு. ஓமா ஏன் இவரு சேனல் மேல சத்தியமா இருக்கு இருக்கு. இவரு அவங்களே பேசி சாய் வந்து வருத்தப்பட்டு ப்ரோ என்ன ப்ரோ இப்படி அப்படின்னு அந்த இதே பேசி கால் பேசி எல்லாமே சொல்லி கதறி எல்லாமே ஒரு 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 6 மணி நேரம் நைட்டு பேசின இதே இருக்கு. பாரு நான் சொல்றேன்ல இது நான் வந்து நல்லதுதான் சொல்றேன். எப்பவுமே நல்லதுதான் சொல்றேன். இல்ல நீ தப்பு இல்ல. நீ தப்பு இல்ல. யாருமே தப்பு இல்ல. யாருமே தப்பு இல்ல. யாருமே தப்பு இல்ல. வெளியே இருந்து வர அவுட் சைடர்ஸ் தான். வெளியே இருந்து வர அவுட் சைடர்ஸ் தான் இதை பண்றாங்க. யாருமே தப்பு இல்ல. புரிஞ்சுக்கோ. இப்ப கூட நான் சொன்ன யாருமே தப்பு இல்ல. வெளியே இருந்து அவுட் சைடர்ஸ் தான் இதை பிளான் பண்ணி பண்றாங்க. ஓ பர்சனல் சாட் போது கொண்டு வெளியே விடுறாங்க. பிளான் பண்ணி பண்றாங்க. லவரே கபால் பிளான் பண்ணி பண்றாங்கடா. ஏன்னா உனக்கு புரியவே மாட்டேங்குது. They are doing it deliberately. அதை பண்றாங்க. உங்களை உடைக்கிறாங்க. என்ன சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன என்ன நீ பைத்தியமா நான் பைத்தியமா? வெளியே இருந்தே பண்றாங்க. வெளியே இருந்து வரவங்க தான் இத பண்றாங்க. அங்க ஆப்போசிட்ல இருந்து வர முடியலன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து உங்களை பண்ற மாதிரி பண்ணி உங்களை டிராப் அடிச்சு பண்றாங்க. ஏற்கனவே பார்த்திருப்பி அவ்வளவு பேர் வெளியே போய் நாசம் செத்து போயிட்டாங்களே. ஃபர்ஸ்ட் வெளியே போனப்ப அப்படியே பறக்குமே சூப்பர் செட். அதுக்கப்புறம் நாயா போயிடுவாங்களே. அவங்க பியா போயிடுவாங்க செத்துருவாங்களே. நான் கண்ணு முன்னாடி பார்த்திருக்கேன் அவ்வளவு பேர் செத்தத. ஃபர்ஸ்ட் 2 நாள் அப்படியா இப்படியா அவங்க மாலை அப்படியா ரெட்டு குட்டு புட்டுன்னு சூப்பர் சாட் போடுவாங்க. அடுத்த நாள் காணா போயிடுவானுங்களே. காணா போயிட்டானுங்களே. அவ்வளவு பேரை ட்ரெயின் பண்ணுவாங்க. காணா போனானுங்களே. கோத்தா கண்ணு முன்னாடி பார்த்த செத்து போனத. நான் மட்டும் தான் மறைப்பேன். நான் மட்டும் தான் போராடுவேன். நான் மட்டும் தான் பாதுகாப்பேன். பைத்தியமா நீங்க? 1 வருஷம் நான் இங்க இல்ல. ஆனா 1 வருஷம் நான் இல்லாத இடத்துல என்ன பத்தி பேசவெல்லாம் செத்தான். ஏன்னா அவ்வளவு பேரை சேர்த்து வச்சிருந்தேன். நான் இல்லாதப்ப அடிக்கிறதுக்கு. தப்பு பண்ணாத ஆட்டுக்கு நான் உன்கிட்ட படிச்சு சொன்னேன். இது நடக்கும்டா அப்படின்னு நான் சொன்ன நடந்தே தீரும்டா. நான் எத்தனை வாட்டி சொல்றேன். இட் இஸ் a planned trap. It is a planned trap. It is a planned trap. இது ஒரு பிளான் பண்ண fucking trapடா. இது வாண்டடா பண்றாங்க. இத வாண்டடா பண்றாங்க ராட்ரிக்கு. சரி மதனா
ஓகேவா, அவங்க பண்ணது தப்பாவே இருக்கட்டும். இதுல எனக்கும் அதாவது ராட்ரிக்னு ஒருத்தனுக்கும் என்னோட ஃபேமிலி வந்து வேற, ஓகேவா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இங்க வந்து ராட்ரிக்னு இது பண்றப்போ பேசிட்டு இருக்கலாமே, மத்தவங்க எதுக்கு இங்க பேசணும்? அதுதான் எனக்கு இப்ப கேள்வி. மத்தவங்க இப்ப பேசினதுனால தானே இப்ப இங்க வந்துச்சு. சரி, அவரு சீனியராவே இருந்திருக்காரு, நீங்க இல்லாத டைம். நான் இல்லாதப்ப யார் ராடு பாத்துக்கிட்டா? நான் இல்லாதப்ப யார் இருந்தா? நான் இல்ல இப்ப நான் 20 மணி நேரம் லைவ் போடுறதா? நான் போய் உட்காந்து இது நான் உட்காந்து நான் ஸ்ட்ரீமிங்ல இருந்தேன்னா லிஸ்ட் எடுத்தனா இத்தனை நாள் நான் ஸ்ட்ரீமிங்ல இருந்தேன்னா வெளியே வந்து கையடிச்சிட்டு இருந்தேனா? பிரேக்கே போடல தெரியுமா? நேத்தலாம் முந்தானத்து பிரேக் போடல. யாரு விசாரிப்பாது? அவங்கதான் ஜேவியர் ப்ரோ, எஸ்ஆர் ப்ரோ தானே இல்லாதப்ப நின்னாங்க, ரோஹன் ப்ரோ தானே இல்லாதப்ப நின்னாங்க. அவங்க தான் பாப்பாங்க, அவங்க தான் பாப்பாங்க. யார் பாப்பாங்க? அவங்க தான் அத்தாரிட்டி. எனக்கு ஐயோ ராடு, உனக்கு புரியல ராடு. இது ஒரு ஈகோ சிஸ்டம் ராடு. நாம எல்லாம் சேர்ந்தது தான் பிடிஎஸ். ரோஹன் ப்ரோ, ஜோக்கர் ப்ரோ, நீங்க நான் எல்லாருமே சேர்ந்தவங்க தான் பிடிஎஸ். நீங்க ஒண்ணுமே இல்ல, உங்க மூலியமா பாய்சன் இன்ஜெக்ட் பண்றாங்க. எங்களுக்கு வேற வழி கிடையாதுன்னு தான் உங்களை அறுக்கிறோம். அறுத்துட்டு நீங்க தனியா இருந்துக்கோங்க சாமி, நாங்க தனியா போயிடண்டா எப்பா அப்படின்னு போடுறோம். புரியுதா? நீங்களும் தனியா போனா வளருவீங்க. சத்தியமா நல்லா தான்டா வந்துட்டு இருந்தீங்க. உன் மேல பிராமிஸா நல்லா தான் விளையாட்டு. பிசி பக்கம் ஆடியன்ஸ் நான் காலையில பண்ணா தெரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு ராத்திரியா உங்களை கிளான்ல இருந்து வெளியெடுத்தேன். தெரியவே கூடாது. அடுத்த நாள் ஓடியாரா ஈஸ்வா, அண்ணா நான் அவங்க கூட இல்லனா, நான் அப்படி இல்லனா, நான் பீட்டஸ்ல தான் இருப்பேன், விட்டு கூப்பிடு சீஸ்வாவை சொன்னாங்க கேது, அண்ணா வார விளையாடனே விட்டுருங்க ப்ளீஸ், அப்படியே ஓடியான்ட்டான். இந்த பக்கம் அந்த பக்கம் செட் ஆகுதுனே, அவங்க எல்லாம் வேற மாதிரி ஸ்பான்சர் பண்ற டிராப்ல விழுந்துட்டு இருக்காங்கன்னு ஓடியான்ட்டான். ஒண்ணு தெரியுமா? ஒண்ணு நீ சொல்லவே இல்ல, இதுவே இல்ல, நீ சத்தியமா பிராமிஸா சாய்க்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னது நீதான் இல்ல சம்பந்தப்பட்டது. அத ப்ரூஃப காட்டுங்க, பரவாயில்ல. நான் வந்து இங்க நான் யூடியூப விட்டே போறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன பத்தி என்ன அலிகேஷன் வைக்கிறாங்கல்ல, அந்த ப்ரூஃப வந்து நீ வந்து அதாவது இப்ப நான் பேசி இருக்கிறது ராட்ரிக் வந்து சாய பத்தி வந்து இந்த மாதிரி கொடுக்க கூடாதுன்னு சொன்னது இல்ல. நீ தயவு செஞ்சு போய் கேட்டுக்கோ, தயவு செஞ்சு போய் கேட்டுக்கோ. நீ தயவு செஞ்சு போய் கேட்டுக்கோ. 6 மணி நேரம் நாங்க பேசுறது, அதுல எல்லாமே இருக்கு. நீ போய் கேட்டுக்கோ. என்னால கான்டெக்ட் சொல்ல முடியாது, கேவலமா இருக்கு அந்த கான்டெக்ட். நான் சொல்லவே மாட்டேன், எக்காரணத்தை கொண்டு நான் பண்ணவே மாட்டேன். நீ போய் கேட்டுக்கோ அவ்வளவு சொல்வேன். கேட்டுக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்னால இல்லன்னா நான் இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் சொல்ல மாட்டேன். நீ போ ராஜா, அவ்வளவுதான். அப்ப என்னால முடியாது, அப்ப என்னால பண்ண முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. தட்ஸ் இட். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த மெயின் ப்ராப்ளம் நடந்தது சாய் ப்ரோ காண்டி தானே. இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல. ட்ரை ஃப்ரூட்ஸ் கதை அது விடுங்க. என்னவோ வாங்க பாடி, என்னவோ வாங்க ராஜா. ஐயோ நீ என்னவோ டேய், என்னவோ பண்ணிக்கடா, எங்களை விட்டுருங்கடா, நீங்க என்னவோ பண்ணிக்கங்கடா. நான் ஏதாவது சொல்றேன். அப்புறம் எதுக்கு மறனா தேவையில்லாம என்ன பத்தி ஏடா நான் அதுதான் சொல்றேன்ல. நீங்க திட்டுங்க, பரவாயில்லை, நான் திட்டவே மாட்டேன். ஐயோ இங்க பாரு, எனக்கு இங்க பாரு, இப்போ உரிமை இருக்கு. நான் இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், இங்க பாரு நான் உன்னை வெளியே அனுப்பிடுறேன். தயவு செஞ்சு ராத்திரி பால் லைவ் போட்டு பொழஞ்சு, தயவு செஞ்சு விட்டுரு எங்களை, தயவு செஞ்சு விட்டுரு, அவ்வளவுதான், அவ்வளவுதான் விட்டுரு, நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். கான்டெஸ்ட் வந்து இதுக்கப்புறம் நான் என்ன பத்தி பேசினாங்கன்னா நான் பேசுறது. ஐயோப்பா நான் பேச மாட்டேன், உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் அப்படியே கடந்து போய் அதேதான். நீங்க பேச மாட்டீங்கடா. அப்ப நீங்களே காட்டியிருக்க வேண்டியதானே. இங்க பாரு, என்னால இங்க பாரு, நீ போய் பாரு. இப்ப நான் சொன்ன உடனே நீ போய் ஒரு ஆடியோ கேட்டு வந்தியா? இருந்துச்சா? நான் சொன்னதில்ல, கால்ல உள்ள முதற்கொண்டு இருந்துச்சா? அதே இங்க பாரு, அதே மாதிரி சாய்பரை பத்தி பேசுறது ஒண்ணுமே இல்லையே. ஏகப்பட்ட ஆடியோ இருக்கு ராஜா. என்னால இங்க பாரு ராஜா, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இங்க பாரு நீ போய் யார்கிட்ட பேசணுமோ பேசிக்கோப்பா. நீங்க நாங்க சொன்னோமா அப்படின்னு நீ போய் யார் பார்ட்டியோ நீ அவங்க தயவு செஞ்சு அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கோ. என்கிட்ட இருக்கு, அவள சொல்ல முடியும். அது சொன்னீங்கன்னு உங்களுக்கும் தெரியும், அவ்வளவுதான். ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் எனிவன். இட் இஸ் நாட் டீசன்ட். அவ்வளவுதான், முடிச்சிரும் நானு. சரியா? வந்து இவ்வளவு பேசுறேன்னா அவங்க வந்து என் வைஃப், ஓகேவா? ஐயோ ராடே, நான் எதுவுமே சொல்ல ராடே.
நான் தான் உன்னை பேசல, நீ தான் நிக்கணும்னு சொன்ன, பேசல. இது நீ தான் நிக்கணும்னே சொன்னது. ஓகேவா? என் வைஃப் பேசிருக்காங்க. ஐயோ சாமி, இங்க பாரு ராடே, நான் இப்ப கூட சொன்னேன், நீ தான் உனக்காக நிக்கணும், நீ தான் பண்ணணும், நீ தான் அலோவ் பண்ணிருக்க கூடாது, அவங்களுக்காக நீ தான் நிக்கணும்னு எல்லாமே தெளிவா சொல்லிட்டேன். ஒரு 0.1% கூட அவங்க மேல நான் எந்த ஒரு அலிகேஷன் வைக்கல. நான் அதை அவ்வளவு மூலிகளை ஏத்தி வச்சிருந்தேன். ஒத்த வார்த்தை கூட தப்பா வந்துடக்கூடாது அப்படின்னு. நீ தான் அலோவ் பண்ணிருக்க கூடாதுன்னு சொன்னேன், நீ தான் இன்வால்வ் பண்ணிருக்க கூடாது. அவுட் அண்ட் அவுட் ராட்ரிக் உன் மேல மட்டும்தான் நான் பிரச்சனை வச்சனே ஒழிய அந்த பக்கம் ஒரு பாயிண்ட் கூட நான் வைக்கல, ஒரு புள்ளி கூட வைக்கல. இதுதான் சாமி சத்தியம், கடைசி வரைக்கும் சொல்ல. நீ தான் அலோவ் பண்ண, நீ தான் பேச வச்ச, நீ தான் எல்லாம் பண்ண. அவுட் அண்ட் அவுட் இட்ஸ் யூ அண்ட் யூ அண்ட் யூ. உனக்கு தெரியாம எந்த பர்சனல் சாட்டும் போயிருக்காது வாட்ஸ்அப்ல இருந்து, பிகாஸ் இட்ஸ் யுவர் பார்ட்னர், நாட் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட். சோ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து I told you நான் வந்து உன்கிட்ட மட்டும் சொன்னேன். நான் உன்கிட்ட மட்டும் தான் சொன்னேன். யாருக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பல. நான் உன்கிட்ட மட்டும் தான் சொன்னேன். இப்போ இங்க ஏமாந்துருக்கிறது என்ன தெரியுமா? அவங்க வந்து ஒரு அண்ணன்ற முறையில வந்து பேசி ஒரு மேனிபுலேட் பண்ணி. சரி, எனக்கு டவுட். ஒரு பிரச்சனை நடச்சா, ஒரு பெரிய பிரச்சனை நடச்சா, அப்ப ரொம்ப பயங்கரமா அழுதுட்டு ஞாபகம் இருக்கா? நான் லைவ் கூட ஆஃப் பிரேக் பண்றது பேசுவனே. நான் அப்ப என்ன சொன்னேன்? அப்ப கூட அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது ராட்ரிக் அப்படி சொன்னா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அப்ப கூட நான் யார்கிட்டயும் சொல்லாத ராட்ரிக். அது நாங்க வந்து உங்கள்ட்ட பேசிட்டு, ஏன்னா ராட்ரிக் இது என்டர்டெயின்மெண்ட் ஃபோரம்டா, இது நமக்கு தாண்டா லைஃப், பாக்குறவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்ரா. யாரு என்ன ஏது எப்படி இருப்பாங்க, அவங்க என்னன்னு கூட தெரியாது. ஒண்ணு தெரியுமா, நான் ஏன் பாத் ஸ்குவாட்ல இருக்கிறவங்க யாரையும் மீட் பண்ண விடுறது இல்ல. அவன் கஞ்சா விக்கிறவனா, அவன் பொம்பளை பொறிக்கா, யாருக்கு யார் தெரியும்? எதுக்காக போய் மீட் பண்ணும்? அவனு மேல இருக்கிற கேஸ் இவனுக்கு ஒரு, இப்ப எனக்கே ஒரு கேஸ் இருக்கு, நீ என்ன பார்க்க வந்தா உனக்கு அந்த கேஸ் இருந்துச்சுன்னா நான் யாரையும் மீட் பண்ண. ஆனா நீங்க 2 பேரும் மீட் பண்றீங்க, போறீங்க, இதெல்லாம் பிரச்சனையான ஒரு இடம்டா. இதெல்லாம் பண்ணவே கூடாது கேமிங்ல. எனக்கு இது வேணாம்டா. எனக்கு இது வேணாம். இவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்ணது இதெல்லாம் பண்ணாம இருந்துதான். நீங்க பண்றது எல்லாமே தப்பு. நாளைக்கு உனக்காவது ஒரு பிரச்சனை, அதுல நீயும் மாட்டுவ. நாளைக்கு ஏதாவது ஒரு இதுனா அவனுக்கு வரும். நாங்க வேணான்னு சொல்றது வந்து நல்லதுக்கு தான்டா. நீங்க உங்களால மட்டும்தான் எல்லாம் காட்ட முடியும். என்னடா உங்களால மட்டும்தான் காட்ட முடியும்? என்னடா இது வெறும் வெப்கேம் தானடா? அது பிச்சைக்காரன் கூட அதை வெப்கேம் வச்சா அதை காட்டுவான்டா. என்னடா இருக்கு இதோ, நீங்க ஏதோ உலகத்திலே இல்லாத காட்டுற மாதிரி. நான் ஏன் அதை தடுத்து நிறுத்தினேன்? வேணாம், இது சோசியல் மீடியா குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல இது வெளியே வந்தா பிரச்சனை வரும். இது ஒரு கதறணும். நாங்க வேணான்னு நாங்க கிளான்ல போட்ட எந்த ரூல்ஸுமே நீங்க மதிக்கல. ஆனா நாங்க உங்க கிளான்ல நொட்டினு மட்டும் நீங்க நினைக்கிறீங்க. அது இருங்க, கிளான் ரூல்ஸ் வந்து அவுட் சைட் பிடிஎஸ் கூட விளையாடக்கூடாது. ஆமா, இப்போ நீங்க வந்து பர்சனலா வந்து யாரு கூட அட்டாச் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ பசங்க இவ்வளவு பேர் இருக்கானுங்க, எல்லாருக்குமே அதே மாதிரி இருக்காது. அவங்க ஒரு வெளில போக சொல்றாங்க. நாம கிடையாது, நாம வந்து இதுக்கு பேர் எக்ஸ்க்ளூசிவிட்டி. பாட் ஸ்குவாட் தான் தமிழ்நாடோட டாப். இதுல இருக்கணும்னா இந்த இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி தான் உன்னை தனிப்பட்ட முறையில உன்னை நான் எதுவுமே சொன்னது கிடையாது. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, யூ டு வாட் எவர் யூ வாண்ட். ஆனா கிளான் ரூல்ஸ் இஸ் கிளான் ரூல்ஸ். அதுக்குள்ள இருக்கும்போது நீ கட்டுப்பட்டு தாண்டா முதல்ல உள்ள வந்த ராஜா. உள்ள வந்த பிறகு நீ எல்லாம் உன்னை பண்ண பிறகு நீ பூல்னா இருந்துட்டு போ, வெளியே போயிட்டு உள்ள இருந்துட்டு இருக்காத. அதுதான் ட்ரோலுக்குமே அதே தான் சொல்லணும், பல வாட்டி சொல்லிருக்குது. அவனுமே அதனால தான் கிளான்ல இருந்து இன்னும் வெறும் அக்கௌண்ட் வித்தான்னு சொல்லி மேலோட்டமா மறைச்சு வச்சிருக்கணும் இல்லையா? அவன் அவுட் சைட் கிளான்ஸ் கூட விளையாடுறது மட்டும்தான் அவன் வெளியே வச்சிருக்கேன். கிளான்ல அவனு தான் இல்ல, அவனை கரெக்டா இருக்கான். அவனுக்கு தெரியும் பண்றோம், தப்பு பண்றோம், என்னைக்கு நாளும் பெட்டஸ் கிடைக்கும் அப்படின்னு. அதனாலதான் உள்ளே விடுறது இல்ல. இது எக்ஸ்க்ளூசிவிட்டி, நாங்க கஷ்டப்பட்டு உருவாக்குனது. இது நீ விளையாடுப்பா ராஜா, நீ விளையாடு, நான் வேணாங்கள, வெளியே போயிட்டு விளையாடு, தப்பே கிடையாது. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தானப்பா, அது என்னப்பா உனக்கு மட்டும் நான் உடைக்கணும்? நான் இப்போ கூட அவுட் சைட் பிடிஎஸ் கூட யார் கூட விளையாடல. ஐயோ, நான் இப்ப ஜீவா கூட விளையாடுற, இவன் கூட விளையாடுற, எவன் உணவ பூமர் எப்பா. எங்களுக்கு மதனுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, எல்லாமே தெரியும். எல்லாத்தோட ப்ரூஃப் வரும். ஆனா கண்டுக்க மாட்டான் மதன். தெரியாம இருக்கவே இருக்காது. மதனுக்கு தெரியாம எதுவுமே இருக்காது. உன் கூட இருக்க ஆள் எல்லாமே எங்க ஆள் தான். உங்களோட முக்கியமான மார்ட்ஸ் கூட எங்களோட ஸ்பை தான், எல்லாமே எங்க ஆள் தான். தெரியாம எதுவும் இருக்கவே இருக்காது ராஜா, எதுவுமே இருக்காது. ஆனா கண்டுக்காம விடுவேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, போய் இருந்துட்டு போட்டு ஜாலியா இதுல என்ன இருக்கு அப்படின்னு. 8 வருஷம் நோ, ஆலமரத்தோட விழுது எல்லா பக்கமும் இருக்கும். தப்பு பண்ணாதீங்க, மறக்கவே முடியாது என்கிட்ட இருந்து.
ஐ எம் வாட்சிங் எவ்ரி ஒன். என்ன அது மட்டும் நடந்துரும் நடந்து அது மட்டும் யார வேணா மேனிபுலேட் பண்ணிக்கோ. மேனிபுலேட்டரே மேனிபுலேட் பண்ண முடியாது. அது மறந்துரு நீ. அதெல்லாம் இப்ப நான் இங்க எந்த விஷயமும் மேனிபுலேட் பண்ணல. ஏன் மேல இல்ல நீ இப்பதானே சொன்னேன் நான் வெளியே ஒண்ணுமே இல்ல. இப்பதானே சொன்னேன் நான் வெளியே பாட் ஸ்குவாட் கூட விளையாடுறோனே யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ ஆமாவா இல்லையா? இங்க பாருங்க, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க கிளான்ல இருந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இவன் ஜீவா யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜீவா வச்சு விளையாட்டு இருந்தாங்க. அதுவும் நான் இன்வைட் பண்ணல. ஓகேவா? நான் வந்து ஒரே நீ பாரு எல்லா இருக்குன்னு என்ன தெரியுமா சொல்ற? யாராவது ஏதாவது பண்ணுவாங்க, நான் பண்ணல, கடைசியில நான் பண்ணலன்ற அவ்வளவுதான். நான் இல்ல ப்ரோ அப்பா நீ இல்லப்பா உடுப்பா. ஜீவா கூட தானே பாட் ஸ்குவாட்ல தானே விளையாட்டு இருந்தா. இப்போ நான் அவன் தான் பாரு அவன் வெளிய விளையாண்டப்போ நீங்க 3 மாசம் என்ன கிளான்ல இருந்து கிக் அவுட் பண்ணீங்க தானே? ஆமா பனிஷ்மென்ட் எடுத்து அதுக்கு தானே நான் வந்து ஆமா 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 எஸ். டேய் நாங்க ஏன் தான்டா டேய் ஒரே சரி நாங்க ஏன் வந்து யாருக்கிட்டயும் விளையாடக்கூடாதுன்னு சொல்றோம்? எதுக்காக விளையாடக்கூடாது சொல்லு. இங்க பாருங்க, தப்பு நான் பண்ணாம இல்ல. இங்க பாருங்க நாங்க நாங்க யார் ஒரே நிமிஷம் ஏன் வந்து நாங்க அவுட் சைட் இருக்க கூட யாருக்கிட்டயும் விளையாடக்கூடாதுன்னு சொல்றோம் சொல்லு. எக்ஸ்க்ளூசிவிட்டிக்காக டீபெல் ரூட்னு ஒருத்தர் இருந்தான். ஓகேவா? ஹேக்கர் அவன். ஓகேவா? அவன் வந்து முந்தா நேற்று சாய் டிடிஎம்ட்ட நான் தான் ப்ரோ அவனுக்காக ட்ரை அவுட் சொல்ல கொடுத்தேன், என்கிட்ட இருக்கும்போது நான் தான் ப்ரோ அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் அலிகேஷன் வச்சுட்டு போயிட்டே இருந்துட்டான் சாய் டிடிஎம். புரியுதா? அவனை நம்ம அலோவ் பண்ணவன் தானே அதை பண்றான். அவன் யாருன்னே தெரியாம வெளியே நிக்க வச்சிருந்தா அவன் இதை வந்து இதை பண்ணிருப்பானா? அதுக்கு தான் சொல்றோம் நாங்க. அதுக்கு தான் சொல்றோம் எக்ஸ்க்ளூசிவிட்டி மெயின்டைன் பண்ணுங்க, எக்ஸ்க்ளூசிவிட்டி மெயின்டைன் பண்ணுங்க. யாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காதீங்க. யாருக்கும் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடியும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ராடு. they are doing deliberately from outside. இத வெளிய இருந்து அவங்க பண்றாங்க, ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்றாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து இருங்க, இந்த ப்ராப்ளம் வந்து நீங்க பேசியிருந்தீங்கன்னா இவ வந்து உங்ககிட்ட வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ப்ரோ நானும் ஜிபிடிஎஸ்ல இருந்து இது பண்ணும்போது அவ கேட்டாதானே உங்ககிட்ட மதனா என்ன ஜிபி நான் தான் வேணான்ட்டல எனக்கு தெரியும்டா. டேய் இது வேற மாதிரி பிரச்சனை வரும்டா. இப்போ இது வேற மாதிரி பிரச்சனை வரும். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ நீங்க பேசியிருந்தீங்கன்னா அவ ஜிபிடிஎஸ்ல இருந்து பேசி இந்த மாதிரி ஜிபிடிஎஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரி பேசியிருந்தாங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அப்ப பேசுறது ஒரு நியாயம் இருக்கு. இப்ப சம்பந்தமே இல்லாம என்ன வந்து இழுத்து விட்டு இது இப்ப ப்ராப்ளமா கிரியேட் பண்ணி என்ன விட்டுறாரு. தயவு செஞ்சு என்ன விட்டு நான் இப்ப முட்டாளு. நான் வந்து கூட நான் சொல்றேன் ராஜா எல்லாமே உனக்கு ராஜா உனக்கு எல்லாமே தெரியுது. உனக்கு எல்லாமே அவ வந்து சாய்புர பத்தி எதுவும் பேசல. உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு நீங்க சொல்றீங்க. சரி ஓகே பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பாத்துக்கலாம். நீ ஏன் வந்து எல்லாத்துக்கும் எப்பயும் ஃபர்ஸ்ட் டே ப்ரொவோக் ஆகிற மாதிரி அப்புறமேட்டு ப்ரொவோக் ஆயிட்டு இதை அவரை பாத்துக்கலாம் விடு. இதுல என்ன இருக்க போகுது? இவ்வளவு நீ எல்லாமே பாத்துட்ட, எல்லாமே இப்ப இது ஆயிடுச்சு. எல்லாமும் நீ எது ஃபர்ஸ்ட் நான் கேட்கல எதுவும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அப்புறமேட்டு போய் பார்த்துட்டு வந்து இதுல என்ன இருக்குன்ட்ட அது மாதிரி ஒவ்வொன்றும் நீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருவேன். சரியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பாரு, நீ பேசு, என்ன பண்ணு, தயவு செஞ்சு போய் சாந்தமா பேசி சாய்க்கு கொடுக்க வேணான்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு கேட்டுட்டு வா. அவங்க 8 lakhs அம்சார் அது வந்துச்சு உங்களுக்கு? எனக்கா? ஆமா. இல்லையே. அவர் எனக்கு ப்ரூஃபோட அனுப்பிச்சிருக்காரு. இப்போ நான் அந்த ப்ரூஃப் நான் காட்டவா? காட்டு. இருங்க. உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். பில்லு அவர் 8 lakhs வந்து சாய் ப்ரோக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படினு சொல்லிட்டு அனுப்பிச்சது. இது வந்து இங்க நாம யாருக்கு அனுப்புனா? அவர் எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு. யாரு ப்ரூஃப்? யாருக்கு அனுப்புனா? ஜாக்ஸ் பேர ப்ரோ சாய் ப்ரோக்கு வந்து 8 lakhs அனுப்பிச்சாராம். சாய்கா? அப்போ ஆமா சாய் ப்ரோ. அப்ப இவன் நிறுத்துனானா அப்புறம் எப்படி அவர் 8 lakhs அனுப்பிச்சாரு? சாய்க்கு அவர் அனுப்புனார் 8 lakhs. ஆமா 8 lakhs அனுப்பிச்சிருக்காராம். ஏன்டா நீ வேற அப்படி சொல்லிட்டு அவர் ப்ரூஃப் நான் காட்றேன். நான் ப்ரூஃபோட நான் காட்றேன். அவரே அந்த இது பர்சனல் chat அது இதுன்னு சொல்றாங்களே நான் அவர காட்றா. நீ முதல்ல காட்றா. 2 minutes இருங்க. ஒரே காட்றா. யாரா அவன காட்றா. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வேணாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாவே காட்டு. ஆடியன்ஸ் தெரியட்டும். ஆடியன்ஸ் வாண்ட் டு நோ தி ட்ரூத் ன்னு போயிட்டோம். ஆனா இப்பதான் எனக்கு என்ன அப்படியே டப்புன்னு சாய்க்கு போயிட்டா திருட்டு போயிட்டாவோ. என்னடா எனக்கான அடுத்த பேர் மாறுது சாய் வகு அப்படின்னு. ஐயோ
ஐயோ, சிறப்பான வாழ்க்கை. சிறப்பான சம்பவம் பாருங்க. அடேங்கப்பா, அடுத்து ஒரு 8. இந்த ஒரு 8, இந்த ஒரு தாயம் போடே. ஐயோ ஐயோ, சிறப்பான ஆளா இருக்கீங்களா? இங்க வர யாருமே இல்ல, கோகுல் தான் இருக்கிறாரு. பழைய பலேவா இருக்கு போலயா, பலேவா மட்டும் வந்தது 8 எனக்கு எனக்கு ஒரு பக்கம் ஒரு எனக்கு தெரியாம 8 அனுப்புறீங்க. ப்ரோ எங்க தானே தான் 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 தான தான தான் தான் தான தான தான் தான் காலை கட்டி குள்ளிக்கிட்டு பாலை வெட்டி. அவ்வளோதான் 8 கிளாஸ்னா மொத்தம் ஃபீஸே முடிஞ்சிச்சு ப்ரோ. அவ்வளோதான் முடிஞ்சு. ரோன் ரோ 8, இவங்க 8, 16 ஆகிப்போச்சு. ஃபீஸே கட்டியிருக்கோம் கிரிட்டுன்னு. அப்புறம் எதுக்கு நாங்கள் போய் பேங்க்ல லோன்லாம் கேட்டுக்கிறோம். தத்தாத்தே தானத்தே தத்தாத்தே. அப்படியே எனக்கு இங்கே வாட்ஸ் இதுலேயே அனுப்பிச்சுடு பார்ப்போம். கவலை கட்டு கிட்டு கிட்டு. அமைச்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல அமைச்சிருக்கேன். அவர் இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சொன்னது, இது 8 lakhs அமைச்சிருந்தேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு. வரவே இல்லையா மேடா? சாயிட்டு இப்பதான் கேட்டேன் ப்ரோ, சுத்த ஃபோர்ஜரி ப்ரோ, அது ஏதோ வேற யாருக்கும் அமுச்சு விட்டுருக்காரு ப்ரோ, எனக்குலாம் 1 ரூபா கூட வரல, என் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணா காட்டுறேன் பாத்துக்கோ அப்படின்றான். அதான் மதனா, இப்போ இங்க இப்படி சொன்னார்ல, இப்ப எங்க கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து சரிடா, இது முதல்ல சாயோட நம்பரா? சாயோட நம்பரா? எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க எதுக்கு அந்த பர்சனலா இன்வால்வ் ஆகணும்? அவர் எனக்கு நான் இங்க காட்டுறேன். இப்ப நீ பேசுறது வந்து அது உன்னோட தானே. சொல்றீங்கல்ல, நீங்க வந்து சொன்னீங்கல்ல இந்த மாதிரி வந்து அவ வந்து இந்த மாதிரி வந்து சாய்க்கு அனுப்ப வேண்டிய காசை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இவ கேக்குறான்னு சொல்லி தான் அலிகேஷன் வச்சாங்க. இப்ப அவர் தானே எங்களுக்கு அமைச்சிருக்காரு இதே 8 lakhs. இப்ப நீங்க நான் ப்ரூஃபோட தானே காட்டுறேன் அவர் அமைச்சிருக்கிறது. சரி, உங்களுக்கு எவ்வளவு அனுப்பியிருக்காரு? எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து பார்ஸ் ஸ்பின்னுக்காக 3 months முன்னாடி ஒரு 50k கொடுத்தாரு. வேணான்னு சொல்லி ப்ரோ வேணாம் ப்ரோ 50k எதுக்கு வேணான்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஓகே, அடுத்து ஆமா வேணான்னு சொல்லியும் 50k வந்து யூசிக்காக கொடுத்தாரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து 10k ஒரு வாட்டி கொடுத்தாரு, ஒரு 15k ஒரு வாட்டி கொடுத்தாரு. இப்போ எதுக்கு நீங்க ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தீங்க? அதுக்கு அந்த ஹெல்ப் வேணும் இது வேணும்னு அப்படி கேட்டுட்டு இருந்தது எதுக்காக? ஃபார் வாட் ரீசன்? எனக்கு வீட்டு வாடகை கட்டுறதுக்காக அந்த டைம்ல நான் லைவ் போடாம இருந்தேன், கொஞ்சம் கஷ்டம். வீட்டு வாடகை நம்ம நம்ம என்ன பண்ணணும்? வீட்டு வாடகை எனக்கு உடம்பு சரியில்லை இங்க. சரிடா, ஓகே ஃபைன். இங்க பாரு, நாம என்ன பண்ணணும்? நம்ம வெளியே கடன் தானே வாங்கி கட்டணும். அவங்க எல்லாம் யாரு நமக்கு? நம்ம இதுக்கு என்னடா ஒருத்தன் இஎம்ஐங்கிறான், ஒருத்தன் வீடு வாடகைன்றான், இன்னைக்கே புரிய. சரி, வீடு வாடகை ஓகே, நம்பர் அவன் தான் கேட்டிருக்கேன் ஒரே நிமிஷம் ப்ளீஸ் டாடி. சரி, இதே தான் ப்ரோ எனக்கும் அனுப்பியிருக்காரு, ஆனா அமௌண்ட் வரல. உருட்டான்டா சாய் சாய் வா சாய். இப்போ இங்க பாருங்க, யார வந்து இது நம்ம இது பண்றது? இப்ப நீங்க இவங்க என்ன சொல்றாங்க? இப்போ இவ்வளவு நேரம் நான் படிச்சு என்ன சொல்றேன்? outsiders are doing this deliberately, they are trapping it சொன்னா. இது நீ இப்ப ஒத்துக்கிறியே, இதுதானே மதன் சொன்னா. அவுட்சைடர்ஸ் இதை யூஸ் பண்றாங்க, அவுட்சைடர்ஸ் இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு நான் பல ஷோ ராட் வித் ஃபுல் சாட் நீ இதை காட்டணுமா? நீ ஃபுல் சாட் சொல்றாரு உன்னோட ஃபுல் சாட். ஏண்டா எனக்கே புரியல. அதாவது எதுல இருக்காரு ஜாக் ஸ்பேரோ ப்ரோ? எதுல இருக்காரு? ஸோ வாங்க ஜாக் ஸ்பேரோ வாங்க, எதுல இருக்கீங்கன்னு தெரியல. ஏண்டா இங்க பாரு, நான் சொல்றதே இப்ப நீ ஒத்துக்கிற. இததான் நான் வந்து 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அவுட் சைடர்ஸ் பிளான் பண்றாங்க, இத பண்றாங்க, பாதுகாப்பா இரு அப்படின்னு. இத எல்லாம் சொன்ன பிறகு ஆமா மதன் சொல்றதா நடக்குதுன்ற இதை முதல்ல கேட்டா நல்லது தானே உனக்கு? ஏன்னா எல்லாத்தையும் சரி, நான் எங்க போயிட்டு வந்தேன்? இருக்கிற எல்லாத்துக்கும் பண்ணி எங்க போயிட்டு வந்தேன்? எல்லாமும் தெரிஞ்சு தானே வரேன். எதுக்கு வெளியே வந்தேன் உங்களுக்கே தெரியும்ல. உங்களுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, பிரச்சனை விளையாட முடியாது, ஏக பிளேயர்ஸும் இல்ல, எனக்கு அந்த இந்த பிளேயர்ஸ் கூட எனக்கு விளையாட விருப்பம் இல்ல, நான் பிசி கேம் போறேன்ட்டு தான் வந்துட்டேன் டீசெண்டா. நான் இதுல எனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? புரியல ஒன் மோர் டைம்.
நான் வந்து வார் விளையாடாத ரீசன் வந்து எனக்கு பிரஷர் எடுத்துக்கிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பிரஷர் எடுத்துக்கிட்டு நான் உன வார் விளையாட சொன்னா அது நான் உன வார் விளையாட சொன்னேன். ஆமா சொன்னீங்க. ஒரு டீம் கொடுத்தல, டீம் கொடுத்தனா அதுக்கப்புறம் நீ வந்து போன பிறகு நான் ஒன்னு கம்பல் பண்ணனா, நான் உங்ககிட்ட சொன்னனா இல்ல நான் இது பிசி கேம் விளையாட கூடாது, நீ வந்து வார் தான் விளையாடணும் உன்ட்ட சொன்னனா சொன்னா பிசி கேம் இரு அதான்டா பிசி கேம் விளையாட கூடாது, நீ வார் தான் விளையாடணும் உன்னை கம்பல் பண்ணனா இல்ல பண்ணல. உன் போக்கு தானே விட்டேன், நீ சந்தோஷமா இருந்தா போதும், பையன் எங்க இருந்தா என்ன அவன் பாத்துக்குவான் அப்படின்னு உன்னை ஒரு வாட்டி கம்பல் பண்ண நானே இல்ல தானே. நான் வந்து உனக்கு ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனா இது வரைக்கும் ஜெனியூனா? என் வேலை நான் உண்டு, வேலை உண்டு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சாக்கோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச போது கூட ஃபர்ஸ்ட் உன்னை கூப்பிட்டு தானே கொடுத்தேன் உனக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு வந்து எந்த தப்பு எந்த ஜென்மத்திலையும் நான் பண்றதில்ல, பண்ண மாட்டேன், நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து காமிச்சு கொடுத்தீங்க, உங்களால தான் நான் வந்து இந்த நிலைமைக்கு பண்ணவே மாட்டேன். ஆனா நான் சொன்னதை ஒண்ணு கூட நீ கேட்கல, அதான் உண்மை. உண்மையாலுமே நான் சொல்றதை ஒரு தடவை நம்பியிருந்தா கூட உனக்கு எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. கடைசி வரைக்கும் நான் சொன்னதை நீ எதுவுமே கேட்கலடா. கடைசி வரைக்கும் நான் சொன்னதை காது கொடுத்து கூட கேட்கல. நான் ஏதோ சொல்றேன், நீ ஏதோ பண்ற, நீ சொல்லு நான் பாத்துக்க. எனக்கே புள்ளராடு. நீ லைவ் போடாதப்ப நான் தான் டெக்ஸ்ட் பண்ணி என்னடா உடம்பு சரியில்லையா வாடா வந்து லைவ் போடுறான்னு சொன்னது நான் தான். எதுவுமே கேட்கல. ஒப்பால வந்து கிருகிருப்புன்னு போட்டு சொல்லிட்டு போற லவடே காப்பால் வர்ற வீட்டுக்கு சுத்தியா. இதுல வேற நடுவுல காமெடி வேற. ஜாக்ஸ்பேரோ இல்ல ப்ரோ, வேற எவ்வளவு லவடே காப்பால் பையன். அடுத்து ஜாக்ஸ்பேரோ என்ன அக்கௌண்ட்ல இருக்கான்னு கேளுங்க. இவன் ஒரு பொம்பளை மட்டும் யார் பொம்பளை, அவன் தான், அவன் நானும் இல்லை அவன் இல்லை குரூப் இது. ஸோ கடவுளே. சரி இதுக்கு வா, டாபிக் சேஞ்ச் ஆகுதுன்றாங்க. அவ சாய் சொல்லிட்டான், அனுப்பவே இல்லையாமா. இப்ப ஆனா எங்களுக்கு வந்து அவர் ப்ரூஃப் அமைச்சிருக்காருல்ல. இப்போ உங்களுக்கு வந்து இவங்க சொல்லிருக்கிற மாதிரி உன்னுடைய அதுதான் மதனா. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அவருக்கு அமௌண்ட் வருதோ இல்லையோ அது வந்து ஸ்பான்சருக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு இது. அதேதான் இப்ப நான் சொல்றேன், நான் வந்து சாய் ப்ரோக்கு இது கொடுக்க கூடாது. இப்ப சாய் ப்ரோக்கு நான் கொடுக்க கூடாதுன்னா அவர் ஏன் எனக்கு அனுப்புறாரு இந்த மாதிரி வந்து நான் 8 lakhs அமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. நான் வீடு சேஞ்ச் பண்ணும்போது நான் வீடு சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்து 3 lakhs தரேன்னு சொன்னாரு. நான் கேட்கல, ஓகேவா? இது வரைக்கும் எனக்கு அந்த அமௌண்ட் கொடுக்கல. நான் போய் இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்கேனா, ப்ரோ எனக்கு ஏன் ப்ரோ அமௌண்ட் கொடுக்கல, அதெல்லாம் நான் எதுவும் கேட்கல. அவங்க பண்றேன்னு சொன்னாங்க, பண்ணல விட்டேன். இப்ப கூட வந்து அவங்க பர்சனலா வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க, அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு, அவரும் கால் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் மெயின் வந்து அவருக்கு வந்து நிறைய பர்சனல் ப்ராப்ளம் இருந்துச்சு. இவங்க கிட்ட தான் எங்க அம்மா கிட்ட பேசியிருக்காரு, என் வைஃப் கிட்ட பேசியிருக்காரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து அவருக்கு வந்து என்கிட்ட பேச மாட்டாங்க, எங்க வைஃப் வந்து இறந்துட்டாங்க. லைக் இந்த மாதிரி அமைதாடுறா போதுண்டா, இதெல்லாம் வேணாம்டா நமக்கு, வேணாம்டா இதெல்லாம். அதாவது ராடு, அதாவது ராடு ராடு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு உனக்கு ராடு, ஓகேவா? டுடே 1 lakh only I sponsor you ராடு. இன்னைக்கு ஏதோ 1 lakh கொடுத்தாராமே சார். டோட்டல் 1 lakh only I sponsor you ராடு அப்படின்னு 1 லட்சம் தான் அவன் ஸ்பான்சர் பண்ணிருக்காரு கேக்குறாரு. அதான் 50,000 வந்து இது கொடுத்திருக்காரு. அதான் இதுக்கு தான் வாங்கல இவர் வேற. எங்க பாரு, ஒரே சரி உனக்கு எல்லாமே தெரியுது ராடு, ஓகேவா? அவங்களோட பர்சனல் முதற்கொண்டு தெரியுது, ஆனா மத்தது எதுவுமே கேட்டா தெரியலன்ற. இப்போ அவங்க பேசுறது நான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த வீடு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய லைவ் போடுறது டைம் இருக்கு. நான் லைவ் போடணுமா இல்ல வந்து ஸ்பான்சர்ட்ட பேசிட்டு இருக்கிறது. அவருக்கு பேசினாரா ரொம்ப நேரமா பேசிட்டு இருப்பாரு. நான் லைவ் போடுவேன், அதுக்கப்புறம் நான் நைட்ல போய் தூங்கிடுவேன். அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க எப்பவுமே, அவங்க பேசிக்கிறாங்க. எங்க அம்மா கிட்ட பேசுவாரு. அவருக்கு எங்க அம்மா இது அவங்க திவ்யா கிட்ட பேசினா வந்து அவருக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுன்றாரு. சரி தங்கச்சி முறையா பேசுறாரு, அம்மா கிட்ட வந்து அம்மா கிட்ட பேசுறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிறது மாதிரி இது வந்து இங்க இப்ப நடுவுல லைவுக்கு வந்து இப்போ என்ன சாய் ப்ரோ பத்தி பேசுறாங்கன்றாங்க, அது வந்து அவங்க பேசிட்டு போட்டோம். இப்ப சம்பந்தமே இல்லாம இது ஏன் நடுவுல இழுக்கணும்னு எனக்கு தெரியலையே. இருடா அப்பா சாமி, இருடா சாமி. உண்மையாலுமே ஒரே நிமிஷம் நீ வந்து நீ எது சத்தியமான ராடு. இப்ப கூட நீ எதையுமே முழுசா தெரிஞ்சுட்டு பேச மாட்டேங்கிற. ப்ராமிஸ் டு த கோர்ட். இப்போ உனிமே எதையுமே முழுசா தெரிஞ்சுட்டு பேச மாட்டேங்கிற. உனக்கு என்ன வேணுமோ அது பேசுற, அவள்தான் உண்மை, அதான் உண்மை. லிட்டரலி இப்ப கூட நீ உண்மையா ஒரே நான் அதான் சொல்றேன்ல, உனக்கே தெரியும். லிட்டரலி ஒரு கிளாரிட்டி கூட இல்ல. அது தெரியுதுன்ற, இது தெரியலன்ற. இதை கேட்டா எனக்கே தெரியாம நைட்டு பேசுவாங்க. எப்படி ராடு, ஹவு கேன் இதெல்லாம் எப்படா சொல்ற? பகல்ல தான் பேசுவாங்க, நைட்டு பேசுவாங்க இல்ல.
பகலே பேசுவாங்க. Better you ask நான் no. கேட்டுட்டேனே, நான் கேட்டுட்டேனே, அட நான் பெ- கேட்டுட்டேனே, நான் அட கேட்டுட்டேன். ரவுடு அவ அட சொன்னது தெரியுமா? better you ask புரியுதா இல்லையா? better you ask no இவங்கள்ட்ட கேட்டுக்கலான்ற. கேக்குதாவா ஜாக்ஸ்பரோ கேக்குதா? கேக்குது ஜீவிட்டோடா சொல்லுங்க. ஜீவிட்டோ நீங்க இருங்க எனக்கு அவன் சொல்லவே இல்லைன்றான். இருங்க ஒரே நிமிஷம் பாருங்க. நீங்க வந்து இது 8 lakhs அனுப்பிச்சிங்களா சாய்க்கு ஏதோ அதெல்லாம் வந்து நான் அவனுக்கு அனுப்பிச்சு விட்டீங்களா? உண்மைதான். ஆனா அது வந்து இங்க ஒருத்தங்க மிஸ்டர் அது சாய்க்குமே நான் சொல்லிட்டேனே, சாய்க்குமே தெரியுமே அது. அது சாய் இது ஒரு வார்த்தை ஒரு நிமிஷம் வார்த்தை இருங்க அதுக்குள்ள இன்னொன்னு வைக்கிறேன். ஜிமிட் ஆல்ரெடி இரு ஜிமிட் லிங்க் தரேன் உனக்கு. சாயும் கூப்பிடு மதனே, ஒண்ணு வரேன் சாய் வரும். சாயும் கூப்பிடு, ராடையும் கூப்பிடு, சாக்கோவையும் கூப்பிடு. கோக்டில்ஜி வேணாம் இவனை மட்டும் ராடு மட்டும் போதும். ராடு சார் இப்ப இதுல வா முதல்ல, நீ இப்ப இதுல கேளு. நான் சொல்றேன். இங்க பாருங்க அது வந்து ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. 7.5 எதுக்கு முடிட்டு எங்கிட்ட யாருக்கு போடணுமோ அவங்களோட நிப்பாட்டிக்கணும்ன்ற ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஆமா 7.5 வந்து 7.5 வந்து எதுக்கு கொடுத்தீங்க முதல்ல? உண்மையாலும் முதல்ல 7.5 கொடுத்தீங்களா? நான் கொடுக்கலன்னா நீ அவன்கிட்ட கேளு, அவன் சத்தியம் பண்ணி சொல்ல. ஒண்ணுதான் நீங்க 50,000 தான் கொடுத்தீங்கன்னு சொல்றான். 50,000 தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு. 50,000 இது யூசிக்கு நீங்க யூசிக்கு கொடுத்தீங்களா? யூசிக்கு போறதுக்கு கொடுத்தீங்களா? அது ஸ்பின்னுக்கு யூசிக்கு ஒரு 65 கொடுத்துருப்பேன். அதுக்கு அடுத்து மிஷின் யாரு கேட்டது? ராடி கேட்டனா உங்க ஒய்ஃப் கேட்டாங்களா? நான் ஒரு ஸ்பான்சர். இங்க பாருங்க இந்த அந்த W வார்த்தையை மட்டும் விட்டுட்டு அத வேணாம். அவங்க இவங்களோட முடிச்சுக்கோ. ஆமா அண்ணா வெயிட்டிங்ல இருக்காரு, கூப்பிடுங்க. அவன இல்ல அவங்க பக்கம் மட்டும் போவாதீங்க, தயவு செஞ்சு போவாதீங்க. ராடோட நிறுத்துங்க. இதனால ஸ்டாப் வித் ராட். ராடு கேக்குதா? ஹலோ கேக்குது ராடு. சொல்லுங்க. உனக்கு 1 லட்சம் ரூபாய் மட்டும் தான் பண்ணிருக்கேன். மனசாட்சியை தொட்டு சொல்லு பாப்போம். அண்ணா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இப்ப என்கிட்ட இருக்கு. நீங்க வந்து மதனு இருங்க நான் ஒண்ணு கேக்குறேன். நீயே லைவ்ல சொல்லிருக்க நான் உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து நான் வந்து எல்லாமே லைவ்ல தானே இருக்கு. நீங்க எல்லாமே லைவ்ல தானே பண்ணிருக்கீங்க. லைவ்ல தானே இருக்கு எல்லாமே. நான் 1 லட்சம் ரூபாய் மட்டும் தான் பண்ணிருக்கேன். நான் சத்தியமா உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு பாப்போம். சரி இருங்க. நீங்க வந்து இப்ப 7.5 லட்சம் சொன்னீங்க. இப்ப இந்த 7.5 லட்சத்துல வந்து எனக்கு மட்டுமே ஃபுல்லா 7.5 லட்சமே பண்ணிருக்கீங்களா? இல்லையா? அது அப்ப நீ எதுக்கு லைவ்ல சொன்ன நான் 7.5 லட்சம் பண்ணிருக்கேன்ட்டு யோசிச்சு பாரு. நான் எங்க என்ன சொன்னேன் 7.5 லட்சம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு? நான் சொன்னது வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பண்ணிருக்காரு. 50,000 வந்து இதுக்கு பண்ணிருக்காரு, யூசிக் பண்ணிருக்காருன்னு சொன்னேன். வேற எதுவுமே நான் உனக்கு பண்ணது இல்லையா? ராடு நல்லா யோசிச்சு பாத்து சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. இல்ல எனக்கு எதுல ஒண்ணு டிசப்பாயிண்ட் ஆனதுன்னா, நான் சாக்கோவுக்கு வந்து பிசிக்கும் அந்த கேமிங் சேருக்கும் ஏசிக்கும் நான் சப்போர்ட் பண்ணேன். சரி அதுல வந்து தி சொன்னது என்ன சொன்னா, அண்ணா ராடுக்கும் வந்து பிசி வந்து இன்னொரு நீங்க ரெடி பண்ணி தரேன்னு சொல்ல இது பண்ணவே இல்ல. நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் எப்ப பேங்காக் போனேன்னா அப்ப வந்து நான் ரெடி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள எனக்கு நடந்த பிரச்சனை எல்லாமே உனக்கு தெரியும். நான் திரும்ப வந்ததும் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த 12 பார் ஓபன் பண்றதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? தெரியாதா? தெரியும். இதுக்கு நடுவுல வந்து எனக்கு பிடிச்ச யூடியூபருக்கு நான் பண்றது தப்பா சரியா இல்லையா? அது இங்க பாருங்க நீங்க பண்றதுல எந்த தப்பு கிடையாது. உங்க விருப்பம், அது உங்க காசு, நீங்க பண்ணுங்க. இவங்க இப்ப என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னா, நீங்க சாய் ப்ரோக்கு வந்து பண்ணது தி வந்து எனக்கு எதுக்கு வாட்ஸ்அப்ல போட்டு இப்படி புண்டாமனே இதெல்லாம் எதுக்கு போடுறீங்க? எவனாவது ஒரு காசுக்கு உருப்படியா ஆவானா? நான் எவ்வளவு இழந்திருக்கேன் எல்லாமே நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் தானே? ஆமா பண்ணிருக்கீங்க. நான் இழந்த மாதிரி எவனா இழந்திருக்கேனா? கோடிக்கணக்கில் நான் இழந்திருக்கேன். நான் திரும்ப வர்றேன். உங்க எல்லாத்துக்கும் தானே பண்றேன். அதுல எதுவும் தப்பு இல்ல தானே? தப்பு இல்லண்ணே, அது உங்க காசு. அப்படிங்கும்போது நீங்க யாருக்கு வேணாலும் பண்ணுங்க. இப்போ இங்க இவங்க என்ன கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க சாய் ப்ரோக்கு பண்ணது இப்ப நீங்க எங்களுக்கு ஒரு இது அமைச்சிருக்கீங்கல்ல, ஸ்லிப் அமைச்சிருக்கீங்களா? 8 lakhs அமைச்சிருக்கேன், அது யாருக்கோ வேற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சுன்னு ஏதோ சொன்னீங்க. அது வந்து நான் இங்க உள்ளதுக்கு எப்பயுமே உனக்கே தெரியும்ல, ஒரு மெர்ச்சன்ட் வச்சுதானே நான் அனுப்புவேன். ஆமா அதே மாதிரிதான் அனுப்புனது. அது வந்து போயிருச்சு அந்த பணம் வந்து. அது அன்னைக்கே வந்து சாய்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். அது சாய் ஒரே நிமிஷம் ஜாக்ஸ் ப்ரோ, சாய்க்கு 1 ரூபாய் நீங்க கொடுத்துருக்கீங்களா? உண்மையை அதை மட்டும் சொல்லுங்க அவன்கிட்ட. ஏன்னா அவன் சொல்றான் 8 லட்சம் ரூபாய் நீங்க ஸ்பாய்க்கு அனுப்பிச்சிக்கலாம்.
இல்ல 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 சொல்லுங்க, அத சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஃபுல் படிப்பை ஏத்துக்கிறேன் லைவ் சாட்ல போட்டுருங்க. ஞாபகம் இருக்கா? நீங்க வந்து கேட்கும் போது நான் பாத்துக்கிறேன் சாய நான் படிக்கிறேன் நீங்க சொன்னீங்களா? இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. ஆனா அன்னைக்கு என்ன சொன்னீங்க? இவங்க போன் பண்ணி எங்களுக்கு தான் பண்ணணும், முதல்ல அது அந்த இது அமௌண்ட் என்னன்னு கேட்டுக்கோங்க, அது முதல்ல வந்து படிப்புக்கு தானான்னு கேட்டுக்கோங்க, சாய்க்கு நீங்க பண்ணாதீங்க, முதல்ல எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க தான் சொல்லிங்க. சரி கேளுங்க, இப்ப கேளுங்க. நான் வந்து நான் சத்தியமா நான் ராடு நான் அப்பயும் சாகிட்ட சொல்லிட்டேன், நீ நல்ல உனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் சாக்கோட சொல்லி நான் உன்கிட்ட சொல்லணும் தான். நான் எதுக்கு நீங்க எனக்கு டெய்லி எதுக்கு எனக்கு எனக்கு வந்து 20 தடவை கால் பண்ணது ராடு? யோசிச்சு பாரு. அவரு கேக்குறாரு கால், இப்ப கேக்குறாரு. நான் ஒரு இந்த மாதிரி அந்த இதுக்கு ராடு நான் தப்பு ராடு, நான் அதான் வேணானே, நான் ஐ வாஸ் மறைச்சி எல்லாத்தையும் மறைச்சேன். இங்க பாரு, எனக்கு தெரியும்டா, எனக்கு அன்னைக்கு 6 மணி நேரம் நீங்க பேசுங்க, அடுத்த நிமிஷம் கால் பண்ணி எங்கள்கிட்ட பேசினாரு அவரு. நான் டிரான்ஸ்பர் பண்ண போறேன், எனக்கு நான் பண்றேன், அவன் கால் பண்ணி சாய்க்கு பண்ண கூடாதுன்னு சொல்றான், ஏன் கூட வச்சிருக்கேன்னு இவர்தான் கேட்டாரு, இவர்தான் போன் பண்ணது. கேளு சாய் கிட்ட போன் பண்ணது இவர்தான், சாய் கிட்ட போன் பண்ணுது. ஜாக்ஸ்பரோ ப்ரோ உங்கள்ட்ட நான் பேசணும், ஒரு கால் பேசணும் சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க சொன்னதுல இருந்து 1 மாசம் ஆச்சு, நான் பேச மாட்டேன் முடிவு எடுத்த அவர்கிட்ட. அவர் அத்தனை தடவை கால் பண்ணாரு, நான் பேச மாட்டேன். நீங்க எப்படி யாரோ சொல்லி நீங்க சாய்க்கு பண்ணக்கூடாது நீங்க இருந்தீங்களோ, நான் இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு நான் அன்னையில இருந்து அவர்கிட்ட பேசல. ஒரு கால் தான் அவர் அத்தனை தடவை கால் பண்ணாரு, ஒரு கால் அட்டன் பண்ணான்னு கேளு, ஒரு கால் அட்டன் பண்ணா கேளு, ஒரு கால் கூட அட்டன் பண்ணல. இருங்க அண்ணன், இருங்க அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னு தெளிவா கேளுங்க. அவன் என்ன சொல்றான்? நான் வந்து என்ன பொதுவா தானே மெம்பர்ஷிப் போடுவேன். ஆமா, நீங்க எனக்கு பண்ணுவீங்க, சாப்பாக்கு பண்ணுவீங்க. டோனி இருக்கானா, டோனிக்கு இருந்தானா போடுவேன், டோனிக்கு பண்ணுவீங்க. ஆமா, போடுவேன். ஈஸ்வா இருந்தானே ஈஸ்வாக்கு மெம்பர்ஷிப் போட்டு போயிருவேன். நான் எதனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஒதுங்கினேன்? இந்த 3 மாசம் நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணல. எதுக்கு நான் போன் கால் எதுக்கு அட்டன் பண்ணல? நீ யோசிச்சு பத்தியா ஒரு தடவையாவது? நீ அதை என்கிட்ட பேர் கேட்டியா? உங்களுக்கு வந்து பர்சனல் ப்ராப்ளம் இருந்துச்சு, நீங்க என்கிட்ட எல்லாம் சொல்லிருக்கீங்க, அவகிட்ட சொல்லிருக்கீங்க, இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவுல நானும் உங்ககிட்ட பேசவே இல்லை, எனக்கு நான் லைவ் போட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் அன்னைக்கு வந்து இது பண்ணிருப்பேன். என்னன்னு? அவனுக்கு வந்து அந்த கேமிங் சேரு, அந்த ஏசி, அந்த இது எல்லாமே நான் எப்படி இது பண்ணிருப்பேன். அவன் டூருக்கு போனா அதுக்கு முதல்ல நான் இது பண்ணேன். அவன் நான் பப்ளிசிட்டி போடுறேன் அப்படின்னா, இது மாதிரி ஜாக்ஸ்பரோ வந்து போடுறேன், அவரு ஸ்பான்சர் பண்ணாரு அப்படின்ட்டு போடுறேன். நான் போட வேணாம்னு சொன்னேன். எதுக்கு நான் சொல்றேன்? இதெல்லாம் ஒரு குழப்பு. இது வேற ஒரு உட்கார்ந்து பேசி நிக்கிறீங்க மதன் ப்ரோ. அதுதான் தாவே சொன்ன வேணாம்னு சொன்னீங்க. நீங்க குவைட்டா இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் குவைட்டா இருங்க. நீங்க குவைட்டா போய் வேற எங்கனா பேசுங்க ப்ரோ. யாருக்கு பொலப்பு ப்ரோ? இதெல்லாம் குவைட்டா இருக்கணும், வேற எங்கனா போய் பேசணும், இங்க பேச கூடாது. அண்ணே இவனா என்ன சொன்னா? நீங்க வந்து சொன்னா தாக்கி கொடுக்க வேணாம் சொன்னேன்ல. இப்ப நீங்க குவைட்டா நீங்க யார் காசு கொடுக்கிறது? அவரா? ஓகேவா, அவரு பேசுறாரு, இங்க மதன் ப்ரோ பேசிட்டு இருக்காரு. சரி ஆமா, என்ன சரி பேசு இப்ப பேசு. என்ன பேசிட்டு இருக்கேன், நான் மதன் சாட்டுக்கு போடுறேன். பேசுப்பா, 250 மெம்பர்ஷிப் அவரு சொல்றதே வேற சொல்லிருக்காரு. நீங்க என்ன ப்ரோ சம்பந்தமே இல்லாம அங்க நீங்க போடுறீங்க? ராடுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவன் லைவ் போடல, 55,000 ரூபாய் 35,000 ரூபாய் இன்கம் வரும், இப்ப 8,000 ரூபாய் தான் வருது, நீங்க ஏன் இங்க வரல அப்படின்னு கேக்குது. நான் இப்ப ஒரு ஸ்பான்சர் எனக்கு பிடிச்ச இடத்துல நான் போடுவேனா இல்ல? நான் என்ன பண்ணுவேன்? நான் மதனுக்கு போட்டு நான் மிஞ்சி போனா ஒரு 1/2 மணி நேரம் வந்து இருப்பேன். அதுக்கு மேல நான் வெளியாயிட்டேன்னு வச்சுக்கேன். அது வந்து அப்படி கேட்கலாமா? நீங்க வந்து பர்சனலா வந்து அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்கல்ல, தங்கச்சி உங்க எனக்கு இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருக்கு, அவளும் அதே இதுல தானே உங்ககிட்ட பேசினா. நான் எல்லாத்துக்கும் பண்றேன். சரி, உனக்கே நல்லா தெரியும். இப்போ இல்ல எனக்கு என்ன கேள்வினா, சாய் ப்ரோக்கு வந்து பண்றத வந்து அவ வந்து நீங்க பண்ணவே பண்ணாதீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாளா?
நீ தீட்ட கேளு, அன்னைக்கு நைட்டு நீ என்ன சொன்னன்னு கேளு. நான் என்ன சொன்னேன்? சரி நான் என்ன சொல்லுங்க. சொல்லிட்டாங்களே ராஜா. கூப்பிடுவேன் தம்பி அன்னைக்கு நீங்க நீ சொன்னீங்கப்பா தம்பி, அன்னைக்கு நீ சொன்னதுக்கு அப்புறமே அங்க 6 மணி நேரம் கால் பேசி கதற விட்டு சாய் அழு விட்டுட்டு தான் போவாங்களே. நான் போறேன் போய் பண்றேன்ற போது வந்து சாய்க்கு பண்ணவே கூடாது அப்படி சொல்லிட்டு போறாங்க. எனக்கு இந்த மாதிரி புத்தியே கிடையாது மதன் ப்ரோ, ஓகேவா? நான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி புத்தியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராடு அவங்க யாராடு சொல்றாங்க அத ராடு அவங்க யாராட சொல்றாங்க. அவர் வந்து சாக்கோக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காரு. எனக்கு எதுக்கு ராடு? எனக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் உனக்கு என்னோட பர்சனல் நம்பர் உன்னை விட்டா வேற யாருக்கும் தெரியாது, நான் வேற யாருக்கும் அனுப்பல. அதுல எதுக்கு தேவையா போட்டு அனுப்புறீங்க? நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணதே கிடையாதா? யார் அண்ணன் இப்படி அப்படி எல்லாம் போட்டு அமிச்சது? ப்ரூஃப் காட்டுங்க. தேவடியா மவன புண்டா மவனெல்லாம் யார் போட்டு அமிச்சது? நான் அதனாலதான் லைவ் வந்து பாக்குறேன், என்னோட புராணம் ஓடிட்டு இருக்கு. இது எனக்கு தேவையா? நான் ஒருத்தனுக்கு வந்து நல்லது பண்ணிட்டு அது திரும்ப வந்து எனக்கு அது வந்து இது பேக் ஃபயர் ஆகணுமா? ராடு இப்ப புரியுதா? நீ பண்ணல ராடு, இப்ப புரியுதா? எதுவுமே நீ பண்ணல ராடு. ஆனா 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 எல்லாமே வந்திருக்காரு. இங்க பாத்தியா இது ராடு? ஒரே சரி, நான் இதுக்குதான் தளத்தலையே அடிச்சுக்கிட்டேன். ப்ரோ 2000 மெம்பர்ஷிப் போட்டு போங்க அப்படின்னு நான் வந்து நாளைக்கு வந்து 1000 மெம்பர்ஷிப் போட்டு போறேன்னு மதனுக்கு வந்து நான் சொன்னது. அதுக்கப்புறம் வந்து என்னோட இந்த எங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, என்னோட பர்சனல் நம்பர் ஒண்ணே விட்டா வேற யாருக்கு தெரியும் சொல்லு? ராடு ஒரே சார் எனக்கு ஒன்னே சொல்ல லைவுக்கு வந்தா மெம்பர்ஷிப் போடுங்கன்னு ஆதிஷ்ட கேக்குறதும், வீட்டு வாடகை கொடுங்க அவனுக்கு காசு போடாதீங்க, மதன் சூப்பர் சாட் போடாதீங்க, மெம்பர்ஷிப் போடாதீங்கன்னு சொல்றது ஒன்னா இல்ல. எனக்கு வேணும்ன்றதா நான் கேட்டேனே தவிர்த்து நாங்க வந்து மதன் ப்ரோ உனக்கு தெரியல இப்போ நீ உனக்கு தெரியல ஆனா நீ பண்ணன்று கிடையாது. உனக்கு தெரியல லைவ்லயே மட்டும் பேசாம இருந்துட்டு நான் போய் பண்ணிட்டே இருந்தேன். உங்களுக்கு அது உங்க விருப்பம். நீங்க யார் லைவ்ல இது சோஷியல் பிளாட்ஃபார்ம், நீங்க யார் லைவ்ல அப்படி நான் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் வந்து என்கிட்ட கேக்குறீங்க? என்னன்னு கேட்டாங்க உங்ககிட்ட? என்னன்னு நீங்க அவருக்கு வந்து பண்றீங்க, இதே இது வந்து ராடுக்கு பண்ணிருந்தீங்கன்னா இன்கம் வந்து அவனுக்கு ஒரு ரெவென்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் வந்து என்கிட்ட கேக்குறாங்கன்னு நான் கேக்குறேன். அதாவது அதனை வந்து அவன் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடில இருந்து எனக்கு நல்லா தெரியும். சொல்லிருக்கீங்க இங்க பாருங்க, நான் ஒன்டே நிறைய தடவை சொல்லிருக்கேன். எனக்கு அதுக்கு அடுத்து அந்த லாக்டவுனுக்கு அடுத்து எனக்கு இங்க மலேசியால வந்து எனக்கு நிறைய பிரச்சனை நடந்துச்சு. அது எல்லாவும் உனக்கும் தெரியும், நான் எல்லாமே உன்கிட்ட சொல்லிருக்கேன், உங்க அம்மாட்ட முதல்ல சொல்லிருக்கேன். புரியுதா? மதன் லைவ் பண்றதே வந்து நான் சாக்கோ வச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒன்ன வச்சு கிடையாது. புரிஞ்சா? சரி சும்மா ஒரு தமிழ் ஸ்ட்ரீமர்ஸ் பண்றாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டுதான். எவனாவது ஆரம்பத்திலே வந்து அந்த 10 கில்லுக்கு வந்து மிஷின் கொடுப்பானா 2000, நான் உனக்கு கொடுத்தேனா? அதே மாதிரி சொன்னதை போட்டேனா? அதுல இருந்து எவ்வளவு கொடுத்தேன்? 2000, 5000, 8000, 10000, 5000 எல்லாருக்கும் நான் அது வந்து நான் மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். எல்லாருக்குமே ஆட்ன எல்லாருக்குமே ஸ்ப்ளிட் பண்ணி தானே கொடுத்திருக்கேன். இல்ல ராடு, நான் உனக்கு கேக்குறது உனக்கு புரியுதா புரியல? நான் பண்ணேனா? நீங்க பண்ணாததெல்லாம் எதுவும் இல்லண்ணே. இப்ப இங்க என்ன பிரச்சனை நாங்க பாருங்க, நீங்க பண்ணிருக்கீங்க, எனக்கு பண்ணிருக்கீங்க, எல்லாருக்குமே பண்ணிருக்கீங்க, அது பிரச்சனை கிடையாது. இப்போ இங்க வந்து என்ன டாபிக்னா, தி வந்து உங்ககிட்ட வந்து நீங்க வந்து இவங்களுக்கு பண்றீங்க எனக்கும் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா, இல்ல வந்து நீங்க இவங்களுக்கு பண்றீங்க அவங்களுக்கு பண்ணாதீங்க மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னாங்க? நீங்க பண்றேன்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சாய் ப்ரோட்டே சொல்லிட்டேன், ப்ரோ நான் பண்றதா இருந்தா அதெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போடாதீங்க ப்ரோ, தயவு செஞ்சு நான் பேசாம விட்டுருங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவர் ஏன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் தான் டி வந்து சத்தியமா சொன்னாங்களா இல்லையான்னு மட்டும் நீ கேளு ராடு. நான் அவகிட்ட பேசிட்டேன், அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு நீ ஏன்டா இன்வால்வ் ஆற? உனக்கு என்னடா, உனக்கு என்ன பிரச்சனை? சாயோட மேட்டர்ல நீ இன்வால்வ் ஆவறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? உனக்கு என்ன உரிமை இருக்கு முதல்ல எனக்கு அது சொல்லு. நீ என்ன ப்ரூஃப் கேட்ட? எனக்கு இல்லவே இல்லையே. அங்கதான் ராஜா, அங்கதான் அவர்கிட்ட தான் பேசிருக்கீங்க. இங்க உள்ள மணி எக்ஸ்சேஞ்ச் சொல்றாரு அவன் பண்ண வேலை அது
இன்னொரு இதுக்கு போயிருச்சு, அதெல்லாம் நான் விட்டேன். அதையும் தாண்டி வந்து நீங்க அனுப்பிச்சிட்டீங்க, அனுப்பலையா அப்படின்ட்டு வந்து எனக்கு டீ கேட்டதுக்குனாலதான் நான் அன்னைக்கு பண்ணேன். அது ஃபுல் சாட் எடுத்து நீ பாரு வேணா, நீ அது என்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல. எதுக்குடா நீங்க வந்து இதெல்லாம் கேட்டுக்கிறீங்க? எதுக்கு நீங்க கேட்டுக்கிறீங்க? எங்களுக்கு எங்களுக்கு நான் கேக்குறதுக்கு ராடு நீ ஏன் ராடு இதெல்லாம் ராடு எனக்கு டவுட். சாயோட இதுல நீ எதுக்கு இன்வால்வ்? நீ போட்டியான்னு கேக்குற, ஸ்லிப் கேக்குற, நீ ஏன் அதை கேக்குற? நான் கேட்டு இங்க பாருங்க எனக்கு டவுட். ஒரே ஒன்னு சொல்ல, எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்ல. சரி, எனக்கு மெம்பர்ஷிப் போட்டா கூட உங்களுக்கு ஏன்டா எரியுது? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? நான் இழந்திருக்கேன். இப்ப நீங்க எல்லாம் வந்து என்னைய வச்சுதான் வளர்ந்து வரீங்க, அப்புறம் எனக்கே தான் வந்தா தடுக்க புரியலையே. இப்ப அவ சொன்னால, அவ சொல்றதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா இந்த மாதிரி அவ சொன்னான்ட்டு? அது வேணா இப்ப சொன்னாங்களே, நீங்க தானே எடுத்து அனுப்பிச்சீங்க. பேசுறது இங்க பாரு, பேசுறது அவர்தான் குடுக்குறவர் தான். அமைதியா ஐயோ அமைதியா அதெல்லாம் கிடையாது. நோ 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 டோன்ட் இன்வால்வ் மீ. அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையவே கிடையாது ராஜா, கிடையாது. வாங்கின இவர்தான் எல்லாம் போட்டாரு, இவர்தான் சொன்னாரு, இவர்தான் வந்து அன்னைக்கும் வந்து சாயிட்டு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க வந்து இரு, அன்னைக்கு என்ன சொன்னாரு? என்ன தெரியுமா சொன்னாரு? வந்து நீங்க வந்து சாய்ப்ரோக் பண்றது வந்து அவங்க நீங்க பண்ணாம எங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதான் டாபிக். ஆமா சொல்லியாச்சு. எனக்கு பிசி உனக்கு வந்து பிசி கேட்டாங்க ராடி, நான் இல்லன்னு சொல்லல. 3.5 லட்சம் ரூபா நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சாய்ப்ரோக் பண்றீங்க, ஏன்னா இன்னும் பிசி எடுத்து கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. இப்படி கேளு. ஏன்டா அப்படி பண்றீங்க? இங்க பாரு, அவள்தான் முடிச்சு. தட்ஸ் இட். அவங்க நீ பேசுறதுக்கே கேட்டா அவரே பேசுறதே வந்து உனக்கு யாரு இத்தனை லட்சம் போட்டாரோ அவருன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு இத்தனை லட்சம் போட்டு உனக்கு போய் சொல்லுமா? இத்தனை லட்சம் உனக்கு கொடுத்துட்டு ஒருத்தர் போய் சொல்லுவாரா? இவ்வளவு காசு கொடுத்துட்டு வீட்டு வாடகைக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஒருத்தர் போய் சொல்லுவாரா? என்ன எனக்கு புரியல. என்ன நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? வாட் யூ கைஸ் ஆர் ட்ரையிங்? நான் ராடு உன் கண்ட்ரோல் இருக்கும் வரைக்கும் தான் ராடு சேனல் வந்து உன் கண்ட்ரோல் இருக்கும். எப்போ கண்ட்ரோல் மீற போகும்போது பண்ணிட்டு போறேன் அண்ணே, நீங்க அவாய்ட் பண்ணுங்க அண்ணே, எனக்கு அதுல பிரச்சனை இல்ல அண்ணே, அவாய்ட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட வந்து நீங்க அவாய்ட் பண்ண, நான் எவ்வளவு வேலையில இருந்தாலும் சாக்கோட்ட அத்தனை தடவை பேசிருக்கேன்டா ராடு. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க சாக்கோ கிட்ட பேசுறீங்க, நீங்க பேசுங்க. நீ உங்ககிட்ட நான் பேசுறேனா? அததான்டா நானும் சொல்றேன். நீங்க மேல பிடிக்கல, நீங்க யாரை வச்சு பண்ண? நான் பண்றதுக்கு எனக்கு என்னென்ன இருக்கு? உங்ககிட்ட இது கேட்டு நான் என்ன பண்றேன்? நீங்க பண்றேன்னு சொன்னீங்க, நீங்க பண்றது உங்க விருப்பம். இது எப்படி தெரியுமா இருக்கு? சரி நீங்க வந்து இங்க பாருங்க இது நான் தான் சொல்றேன்ல, அன்னைக்கே கால் பண்ணி சாய் கிட்ட சொல்லி சாயை வந்து கதற விட்டு உங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க கூட இருக்க வச்சுக்கிட்டே வந்து இப்படி இருக்கீங்க. நீங்க பழைய மதனா வாங்கன்னு அவர் அன்னைக்கே வந்து என்கிட்ட ப்ரொவோக் பண்ணிட்டு நான் சொல்லிட்டேன். ஏங்க நான் யாரை பத்தி எதுவும் பேச விரும்பல, நான் அப்படியே வெளியே அனுப்பிடுறேன் அவங்கள. ஆளு தெரியாம நான் அப்படியே வெளியே போயிடுறேன். நான் சொல்லிட்டேன், நீ தானே ப்ரூஃப் கேட்ட. நான் சொல்லல இது தப்பா முடியும், நான் அதான் கேட்டேன். அதெல்லாம் கூப்பிட்டு அவரே விட்டேன். ஏன்னா அவருதான் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுப்பா, அவரே தான் கூப்பிட்டு என்ன நீங்க வந்து ஒருத்தன் படிப்புக்காக வந்து நீங்க என்கிட்ட கேட்டுறீங்க, உன் கூட இருக்கிறவங்க வந்து அவனுக்கு எவனோ ஒருத்தன் பண்ணக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறான், நீங்க யாரை வளர்த்து விட்டுருக்கீங்க, யாரை கூட வச்சிருக்கீங்க, பாம்பு கூட வச்சிருக்கீங்க, அவரே சொன்னாரு. அதாவது நல்லா சூப்பரா செஞ்சீங்க, எனக்கு நல்லா சூத்திலே வச்சீங்க. எனக்கு நல்லா நான் எல்லாமே சொல்லிட்டேன். அது எவனை வச்சு அது உனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் ஏன் தெரியுமா இவர்கிட்ட பேசல? இவரோட காசு வாங்கக்கூடாது, நம்ம போய் பேங்க்ல போய் காலில் விழுந்து கூட நம்ம லோனை வாங்கிக்கணும் இல்லையா? இன்னொருத்தவங்க வந்து தடுக்கிற இடத்துல இருந்து நம்ம வாங்கிக்கணும். நமக்கு நாளை நம்ம கேவலமா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சாஹிப் நான் சொல்லிட்டேன், விட்டுறா, நம்ம போய் பேங்க்ல போய் அவங்க காலைல பிடிச்சி ரெக்கமெண்டேஷன்ல போய் நான் விட்டுறா அப்படின்ட்டு. அவனும் ப்ரோ வேணாம் ப்ரோ, இனிமேல் நான் போட மாட்டேன் ப்ரோ, எனக்கு என்ன ப்ரோ கூட இருந்துட்டு என் கூட ஓஜியில் விளையாட்டு என்னவே வேணாம், எனக்கு வாழ்க்கையோட இதுல போய் வேணான்னு சொல்றாங்க, எனக்கே புரியன்னு. அவெல்லாம் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டான். அதனாலதான் அவெல்லாம் யாருக்கிட்டையும் உங்கள்கிட்ட பேசுறது கூட கிடையாது. கேளு, அன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்டேனா இல்லையான்னு சொல்லிட்டு. சரி அவனுக்கு சரி விடுங்க, இது மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு உனக்கு எஸ்எஸ்எம் வேணும்னாலும் இன்னைக்கு நான் அனுப்பிச்சுடுறேன். இன்னைக்கு நான் என்ன வேலை பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு அது நான் உனக்கு எஸ்எஸ்எம் அனுப்பிச்சுடுறேன் பாரு. இதுல உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு எதுவும் ஆகுறது இல்ல.
என்னோட சூழ்நிலை. நீங்க ஆனா அது நான் பண்றதெல்லாம் சொன்னது பண்ணிட்டு நான் பண்ணிக்குவேன். நீங்க பண்றதெல்லாம் பண்றீங்க, கடைசியில பழிய தூக்கி வேற யார் மேலயா போடுறீங்க, இருக்கிற எல்லா வேலையும் பண்ணிடுறீங்க. என்னவோ பண்ணுங்க, என்னவோ பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வெளியே போங்க, இதே மாதிரி எல்லாம் கூட இருக்கணும் அழுத்துட்டுருங்க, கூட இருக்கணும் கொள்ளுங்க, என்ன வேணா பண்ணுங்க. நான் ஐ எம் நாட் இன் டு இட். எனக்கு சந்தோஷம் தான். நீங்க சீரியஸ்லி நீங்க நல்லா தான் நான் வளர்ந்து வந்தீங்க. நான் நல்லா கிராஃப் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா அந்த பிசி கேம் இஸ் குட், ஏன்னா நல்லா பண்ணிட்டு அப்படியே போயிருங்க. உன்னை வாரில் நான் கம்பல் கூட பண்ணல, அதுக்கு தான் நான் பண்ணேன். எப்போ நான் வந்து உங்களுக்கு நல்லது பண்றேனோ நீங்க அப்பெல்லாம் அதை நீங்க கெடுதலா தான் நினைச்சிருக்கீங்க. நான் சைலண்டா இருக்கிறது தான் நீங்க பண்ற ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எனக்கு தெரியாம எதுவுமே இருக்காது, எனக்கு தெரியாம எதுவுமே இருக்காதுடா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் எல்லாத்தையும் கண்டுக்காம விட்டு போவேன். எதுக்கு தெரியாம எதுவுமே இருக்காது. இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணி சில பேர் பேசிட்டு இருப்பானுங்க, அவனுங்க கூட எங்க ஆளுங்க தான். நீ அவங்க கிட்ட வார்த்தை விட்டினா வந்து சீட் அனுப்பிடுவான், இந்த பொட்டை தம்பரம் சொன்னான் அப்படின்னு. எங்களுக்கு தெரியாம இருக்காது ராட். இட்ஸ் ஈகோ சிஸ்டம் ராட், புரிஞ்சுக்கோ. இட்ஸ் ஈகோ. அந்த பக்கம் யூடியூப்ல இருக்கிற பொட்டையோட வந்து ஸ்பான்சர் பேர்ல பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணும்போது நாங்க இங்க இருந்து என்னென்ன வேலை பண்ணுவோம், தப்பு ராட். அது புரிஞ்சுக்கோ. எங்களுக்கு தெரியாம எதுவுமே இருக்காது. நான் அதனால சொல்றேன், ப்ரூஃப் இல்லாம நான் பேச மாட்டேன், ப்ரூஃப் இல்லாம வர மாட்டேன், கடந்து போயிடுவேன். நீ கேட்டது எல்லா இதுவும் நான் பண்ணிருக்கேனா இல்லையா? இது முடியும் உன்கிட்ட ஒரு மிஷின் கொடுத்து நான் ஏதாவது ஏமாத்தி இருக்கேனா? இல்ல அண்ணே, நான் உங்க இதுல இந்த ஏமாத்துனீங்க இதெல்லாம் எதுவுமே கிடையாது அண்ணே, கொடுத்துருக்கீங்க தான் அண்ணே. நான் இல்லன்னு நான் சொல்லவே இல்லையே. இப்ப கூட அவர் கேட்டாரு, ஆமான்னு தான் நான் சொன்னேன். அது வெறும் 50,000 மட்டும் தானே நான் உனக்கு கொடுத்தது, அது 65,000 ரூபாய் இல்லையா? எது அந்த பார்ட்ஸ் ஸ்பின்னுக்கா? ஏதோ நீ ஸ்பின் பண்ண, அது எல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா, அதுக்கு போக நான் வேற எதுவுமே பண்ணது இல்லையா? ஆமா, மிஷின்ஸ் கொடுத்துருக்கீங்க. சரி, நீயே குடுத்தீங்கன்னா சொல்லிருவேன். நான் எனக்கு இங்க நாளைக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நீங்க என்னென்ன அமௌண்ட் திருப்பி நான் லைவ்ல காட்டுறேன். பொட்ட புண்டை 7 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் சொல்லிட்டு நீ எனக்கு 1 லட்சம் ரூபாய் ராட்ரிக் வந்து லைவ்ல சொல்றாரு அப்படின்ட்டு இவெல்லாம் எனக்கு தெரியுமா? என் நம்பர் எப்படி வெளியில போனுச்சு அது முத சொல்லேன் ராடு. நான் எதுக்கு என்ன போகுது பரவாயில்ல, நான் எதுக்கு கொடுக்க போறேன்? சரி விடு. இங்க பாருங்க, டன் அண்ட் டஸ்டட். இங்க பாருங்க, விடுங்க, தயவு செஞ்சு விடுங்க. போலாம் ஜாக்சன், விடுங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு சாய்க்கு நாங்க எதுவுமே கேட்கல. சாய்க்கு நீங்க உங்களால இப்ப ஏன்னா பிரச்சனையாவும் இருக்காது, உங்களால பண்ணவும் முடியாது. நீங்க தயவு செஞ்சு உங்களோட ஒர்க் பாருங்க. நீங்க யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு பண்ணுங்க. நாங்க யாரும் எதுவும் சொல்ல, இப்ப கூட நீங்க யாருக்கு வேணா பண்ணிக்கோங்க. விடுங்க ஜாக்சன், பாத்துக்கலாம், அப்புறமே பாத்துக்கலாம். போதும். இல்ல ஜாக்சன் போதும். இது அதான் சொல்றேன்ல, ஒருத்தரோட வாழ்க்கையோட விளையாடுறீங்க. இது தப்பான ஒரு செயல். இது யாருக்குமே இது வரக்கூடாது. விட்டுருங்க, பாத்துக்கலாம். விளையாடல. ஐயோ இங்க பாருங்க, நான் வந்து பொதுவா லைவ்ல வந்து எங்களால முடியலன்னு கேட்டு இருந்தப்ப அன்னைக்கு நீங்க தான் வந்து நான் சாயோட படிப்பை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க. நீங்க எஃபர்ட் போட்டீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். நடுவுல இவங்க வருவானுங்க நான் சத்தியமா நான் எதிர்பார்க்கல. எனக்கே நீங்க சொல்லும் போது தான் ஆச்சரியம், எல்லாமே வந்துச்சு. ஒன்னும் பிரச்சனை பரவாயில்ல, பாத்துக்கலாம். இல்ல ஜாக்சன் ப்ரோ ரோன் ப்ரோ பண்ணிட்டாரு, அவன் ஃபீஸ் கட்டிட்டான், ஆல் குட், எல்லாம் போயிடுச்சு. விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வில் சி ராடு. See, you have asked every proof, we have given every proof. நீயே அவர்கிட்ட பேசிட்டு அவருமே உங்ககிட்ட சொல்லிட்டாரு, எல்லாமே நடுவுல சொன்னது வேற ஏதோ சொன்னாரு. சரி, என்னவோ சொல்லிட்டாரு, ஓகேவா? சரி விடு, விட்டுட்டு போ. அது ஒரு மேட்டர் கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி நம்ம நினைச்சதே சொல்லுவாங்க, எதிர்பார்க்கிறது நம்ம வந்து வாய்ப்பில்லை, ஓகேவா? ஒன்னு புரிஞ்சுக்கோ, எனக்காக நாங்க போய் நிக்கல, நான் நின்னது சாய்க்காக. ஒரே நிமிஷம் அங்க போய் நின்னது சாய்க்காக. வேணவே வேணாம் ராஜா, வேணவே வேணாம். ஐயோ வேணவே வேணாம். இங்க பாரு, ஒன்ஸ் a snake always a snake. சோ அதனால இல்ல இது பொதுவா, ஐயோ பொதுவா இது ஒன்ன போய் சொல்றேன்னா எப்பா, அது ஒரு பழமொழிப்பா. ஒன்ஸ் ஒரு பிரச்சனை ஆல்வேஸ் அ பிரச்சனை. பொதுவா தமிழ்ல மாத்திட்டேன். ஒன்ஸ் ஒரு ப்ராப்ளம் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம். வேணா விடு. ப்ராப்ளம் வரும்போது நம்ம அங்கேயே வச்சுக்கிட்டு நம்ம அவங்க கூட இருக்கிறத விட விலைக்கு நின்று ஒருத்தவங்களோட வளர்ச்சியை பாக்குறது ரொம்ப நல்லது, ஓகேவா? அது ரொம்ப யூ ஹேவ் பீன் கிக் அவுட் ஃப்ரம் தி கிளான். அந்த முடிவு அது அன்னைக்கே பண்ணதுதான், ஓகேவா? சொல்லுங்க. ஒருத்தர் கொண்டாத்து முன்னாடி ப்ரூஃப் கேட்டேன்னு சொன்னாரு. ப்ரூஃப் எனக்கு காட்டுங்க அப்படின்னாரு. அவங்களே வந்து பேசிட்டாரு, அவரே வந்து பேசிட்டாரு. தேவை இல்ல போதும் அப்படின்னீங்க.
சரி அதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க, கேட்டுன்னு தான் சரி இருக்கேன். இப்போ நான் வந்து தானே involve ஆயிருக்கேன். சொல்லுங்க. வந்தவர் பேசினாரு, ஆ, கொடுத்துட்டாரு, இது பண்ணிட்டாரு. இப்ப இவர் என்ன பண்ண போறாரு? இவர் என்ன பேசுவாரு? இப்ப முன்னாடி அவனுக்கே கேட்டதுக்கு என்ன தெரியலையா, அவனுக்கே தெரியலையா, bro, நீ அவனுக்கே என்ன தெரியலையா. சொன்னீங்க? நீ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் யூடியூபர் தெரிஞ்சுக்கின்னு வந்து நானே, பேசு யூடியூபர் அப்படின்னு நானே, சொன்னீங்களா இல்லையா நான் மதன் ப்ரோ? பேசுறேன், யூடியூபர் அவனுக்கு நானே, நான் நீங்க பேசுறேன். அவனுக்கு சொன்னீங்களா இல்லையா? எல்லாமே அவனு தெரிஞ்சுக்கின்னு வந்து பேசுன்னு ப்ரோ, சொன்னீங்களா இல்லையா அவர் ப்ரோ? என் கிளான்மேட் ப்ரோ, ராடு நான் அவருக்கு இரு இரு இருக்கிறது இராடு இரு தெரிஞ்சுக்கின்னு இரு வந்து ராடு இராடு நான் சொன்னீங்களா ப்ரோ? ராடு நானே புரிய வைப்பேன், நீங்க நானே புரிய வைப்பேன். நீங்க நீங்க ராடு சம்மந்தம் நானே இல்லாதீங்க. புரிய வைப்பேன். ராடு இன்வால்வ் ஆவேன். சாய் என் தம்பி, நான் இன்வால்வ் ஆவேன். நான் அவரு என் கிளான்மேட் தான், நானும் அவருக்கு சாய் என் அவர் தம்பி, கூட நான் அவ்வளவு நாள் இன்வால்வ் ஆவேன். பழகிருக்கேன், நானும் பேசுவேன் தான். ஓகேவா? பேசிக்க நீங்க அதான் பேசுனீங்கன்னா பேசுனீங்களா? நானும் பேசுவேன். சூப்பரா பேசுறீங்க. ஆமா, அப்ப இப்ப கூட பேசுவேன் ப்ரோ, இப்ப கூட என் மேல தப்பு இல்ல, பேசுங்க நான் அதெல்லாம் பேசுங்க. பேசதான் செய்வேன். மறுபடியும் பேசுங்க, மறுபடியும் பேசுங்க. புரியுதா? பேசுங்க பேசதான் பேசுங்க செய்வேன் நானு. ராடு இங்க பாரு, இங்க பாரு, நானே புரிய வைப்பேன்டா. நீ பேசவே வேணாம், நானே புரிய வைப்பேன்டா. ராடு நீ அவசரப்பட வேண்டிய விஷயமே அண்ணே, கிடையாது. ஆனா நான் இப்ப கூட என்ன சொல்றேன், உனக்கே தெரியல, உனக்கே ஒரு தெரியலன்னா நபர் வந்து இங்க பாரு, உனக்கே தெரியலன்னு தான் நான் முடிக்கிறேன். புரிஞ்சுக்கோ, இட் இஸ் உனக்கே தெரியலடா என்ன நடக்குதுன்னு. அண்ணா இங்க வருங்க, இப்ப கூட அவர் வந்து அவர் ஏதாவது சொல்லிட்டு போறாரு, எனக்கு அவர் வந்து நான் இப்ப கூட நான் திருப்பி போய் பேசுறேன் அவர்கிட்ட. நாளைக்கே நான் இது ஃபுல் ப்ராப்ளம் நானே முடிக்கிறேன் பாருங்க, முடி நான் இதை விட மாட்டேன். முடி ஓகேவா? சந்தோஷம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச். நான் உங்க மேல எனக்கு ஒரு இதுவும் இல்ல, எனக்கு எதுவும் இல்ல. எனக்கு நீங்க எப்பவுமே இவ்வளவு இல்ல, தூரம் என்ன வளர்த்து விட்டதுக்கு ரொம்ப எனக்குமே நன்றி. எப்பவுமே இல்ல, ரொம்ப தேங்க்யூ சோ எதுவுமே இல்ல, மச். எதுவுமே இல்ல, தேங்க்யூ எனக்கும் சோ மச். எப்பவுமே எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான், தட்ஸ் இட், அவ்வளவுதான். நான் விடு. இப்ப கூட வந்து பேசினது, நீங்க வந்து பேசியிருந்தீங்கன்னா நான் எதுவுமே சொல்லியிருக்கேன். ஐயோ இங்க பாரு, அவங்க பேசினதுனால தான் நான் இப்ப வந்து இங்க இவ்வளவு தூரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். அவங்களும் தானடா நம்ம ஆளுங்க, எப்பவும் எல்லாரும் அண்ணே, சேர்ந்தது தான்டா, எல்லாரும் அதுதான் சேர்ந்தது எல்லாம் தான்டா. நாம எப்பவுமே எல்லாரும் சேர்ந்தது தான்டா. நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க தான்டா வந்து எனக்கு கோர்ட்ல நின்னாங்க. எனக்கு புரியலடா, எனக்கு புரியல. கோர்ட்ல நின்னது ஜேவியர் ப்ரோ தான்டா. எனக்கே புரியல. அவங்க எனக்கு புரியல. அவங்க தான்டா பாஸ்கோட சீனியர்ஸ். அவங்க தான்டா நின்னாங்க. சரி, முத வாட்டி வரும்போது அவங்க தான் நின்னாங்க. இங்க இருங்க, அவங்களால முடிஞ்சது பண்ணாங்க. இதுல என்ன இருக்கு? நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து வேணாம், இது தேவையில்லாததாகும். இங்க பாரு, இட்ஸ் என்எஃபிஷன். சி எப்பவுமே நல்லதுதான். எப்பவுமே ஒரு விஷயம் ஹார்டஸ்ட் டிசிஷன் எப்பவுமே நல்லதுதான். நான் வந்து கிளான்ல இருந்து யாரையும் சும்மாலாம் ரிமூவ் பண்ண மாட்டேன். அவங்களே நான் வந்து எந்த விதமான இதுவும் இல்லாம தான் வெளியே இருந்தேன். இப்பவும் நீ தான் இது எல்லாத்தையும் கெடுத்தது. மறுபடியும் சொல்றேன், சி லாங் வே டு கோ. இப்பவே முடிஞ்சிடாது. பிடிஎஸ் இஸ் நாட் அ பிக் திங். ஓகேவா? எல்லாமும் நடக்கும். இங்க பாரு, ஒன்னே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு நீ பண்ணல, நாளைக்கு உனக்கு ஒருத்த பண்ணுவான், நாளைக்கு உனக்கு பண்ணோடனே இன்னொருத்த பண்ணுவான். இது பண்ணாம இருக்க முடியாது. யூ ஸ்டார்டட் இஸ் ஃபினிஷ் ஆகும். அதுக்கு தான் நாங்க பயப்படுவோம் எப்பவுமே. யாருக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது. நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம அனுப்புனதுக்கு ஒரே காரணம் தான். ஏன்னா அது அப்படியே வைண்ட் அப் ஆயிரும். நீ அப்படியே பண்ணிருப்ப, அப்படியே போயிருப்ப. இவ்வளவு தூரம் வந்திருக்காது. நான் ரீசன் என்ன தெரியுமா சொல்லிருப்பேன், ராட்ரிக் வந்து வார்ல வர முடியல, அதனால அப்படியே நிறுத்திடுவேன் நானு. உனக்கு தெரியும்ல எவ்வளவு பேர் அப்படிதான் காப்பாத்தி விட்டுருக்கேன். அப்படியே போடா அப்படின்னு. உனக்கே தெரியும் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எவ்வளவு பேர் போயிருக்காங்க. தப்பு கிடையாது. எப்பவுமே பிளேம் கேம் என் மேல ஆடாதீங்க, ஆடவே முடியாது. ஏன்னா என் வேலை உண்டு, நான் வேலை உண்டு. எந்த ஒரு பிளேமும் நான் பண்ண அன்னைக்கு நீ டைட்டில் போட்டு அன்னைக்கு நீ கதைட்டு இருந்த. கிக் அவுட் பண்ணதே வந்து ஒரு ரீசனுக்காக, வெறும் விசாரிக்கிறதுக்காக தான். அது ஒரு எத்தனையோ தடவை உனக்கு கிக் அவுட் பண்ணி நான் ஆட் பண்ணிருக்கேனா இல்லையா? நீ உனக்கு தெரியுமா தெரியாதா? பண்ணிட்டு நான் ஆட் பண்ணிருக்கேனா இல்லையா? சொல்லு, பண்ணிட்டு ஆட் பண்ணிருக்கேனா இல்லையா? நான் பண்ணாம இருப்பேனா உனக்கு? என்னைக்காவது நான் அந்த மாதிரி பண்ணாம விட்டுருக்கேன் நானு. என் விஷயத்துல 100% கரெக்டா இருக்க முடியாது. ஆனா மேக்சிமம் நான் கரெக்டா இருக்க ட்ரை பண்ணுவேன். அவ்வளவுதான். சரியா? இதுல என்னடா இருக்கு? கிக் அவுட் பண்ணிட்டேன், அதோட சரி மறந்து ஏதோ ஒரு அர்த்தத்துல பண்ணிருப்பாருன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே. அதுக்கு ஒரு பிளேம் கேம் ஆடி அன்னைக்கு வந்து நான் அன்னைக்கே சொன்னேன். அன்னைக்கு கூட நான் மறுபடியும் கூப்பிட்டு நான் பேசினேன்ல. நான் வந்து என்னடா இதெல்லாம் ஒரு மேட்டரடா, போகடா வளர ஜாலியா. அவ்வளவுதான். நம்ம விடு, நீ வெளியே நின்று வளரு, நான் பாக்குறேன். ஐ எம் ஹாப்பி டு சி நீ வளர்றது. எனக்கு சந்தோஷம் தான். என்ன இருந்தாலும் பிடிஎஸ் பிராண்ட் தான் நீ. சரியா? ஐ எம் ஹாப்பி. இதான் கடைசி அவங்ககிட்ட பேசுறதா இருக்கட்டும். பாய், குட் பாய். ராட்டிகேஷன் கிக் அவுட் வந்து பிளான் கைஸ். முடிஞ்சு ப்ரோ, தட்ஸ் எனஃப். போதும். எவ்வளவு வந்து இது பண்றது இல்ல ப்ரோ, வேணாம். அவ்வளவு இது வந்து எவ்வளவு டீசெண்டா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுனீங்க.
அவன் ஒண்ணுமே தெரியாம வந்து ப்ரூஃப் அவனுக்கே தெரியல சேவியர் ப்ரோ, அவனுக்கே தெரியல சேவியர் ப்ரோ, அவனுக்கே தெரியல சேவியர் ப்ரோ. அங்க இப்ப கூட லாஸ்டா வந்து அவர்தான் பொய் சொல்லிட்டு போறாருன்ற மாதிரி பேசிட்டு போறாரு. விடுங்க நியாயம் அது. விடுங்க, அது இருந்து தப்பு இல்ல, அது ஒன்னும் தப்பு இல்ல. ஏன்னா அவங்க தானே கொடுத்தாங்க, அவங்களே போய் சொல்லு, அவங்க கொடுத்த காசெல்லாம் போயின்ற மாதிரி ஆயிட்டு விடுங்க. இவனுங்க போயிட்டு மெம்பர்ஷிப் எல்லாம் எனக்கு ஏன் போட்டிருக்கான்னு கேட்டாங்க. நானா அதை எடுத்துட்டு கூட வரல, அப்படியே கடந்து காதுல கேட்க மாட்டேன். என்னப்பா விட்டுருக்கப்பா, எனக்கு எது ஆடும் அப்படின்னு நான் வட்டத்தவங்க என்ன ஆடம் எதுனால என்ன விட்டுருக்கலாம் சாமி அப்படின்னு. மதன் ஒரு டிசிஷன் எடுத்தா அது எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். நான் அதுல ஸ்டாண்ட் பண்றேன். நான் ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னா அது நல்லதுதான் நினைச்சுக்கோங்க. தயவு செஞ்சு மதன் ஒரு விஷயத்த மறைக்கிறான்னா அது நல்லது. உங்களுக்கு இப்ப தெரியற மாதிரி இருந்தா அதை நான் சொல்லுவேன். நீங்க உங்களோட தாண்டம் ஆடாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் இப்பவும் சொல்றேன், கிளான்ல இருந்து பல பேர் எடுக்கிறது நல்லதுக்கு தான், நல்லதுக்கு தான், நல்லதுக்கு தான், நல்லதுக்கு தான், கெடுதல் கிடையாது.